நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 17வது வசனம். பார்வோன் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனமடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எகிப்திலிருந்து வர பண்ணி லெகுவாய் வரக்கூடியதான பாதையை விட்டுட்டு அவர்களை வனாந்திரத்தை அலைய வைத்தார். காரணம், இதுவரையிலும் அவர்கள் வேலை மாத்திரம்தான் செய்து கொண்டிருந்தாங்க. ஒரு நாளும் யுத்தத்தை பார்த்ததே கிடையாது. யுத்தம் அவங்களுக்கு நடந்ததும் கிடையாது. அதனால் அப்படிப்பட்டதான ஜனங்களை ஒரு தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படி சொன்னாக்கா, அந்த தேசத்துக்குள்ளே வந்த பிறகு அவங்க சண்டை போட்டாங்கன்னு வைங்க, அது அவங்க பலவீனம், எல்லாரும் காலி ஆகிடுவாங்க. அந்த தேசத்துக்குள்ளே வர்றதுக்குள்ளே அதை சுற்றி வரும்போதே அவங்கள யுத்தத்துக்கு பழக்கம் பண்ணிகிட்டே வந்தார் ஆண்டவர். அவங்க ஒவ்வொரு இடமும் தாண்டி வரும்போது ஒவ்வொரு ஆட்களையும் காலி பண்ணிகிட்டே வராங்க. அப்படி வரும்போது இவங்க அந்த ஊருக்குள்ளே வர்றதுக்குள்ளேயோ யுத்தத்தில் தேர்னவங்களாம் மாறிட்டாங்க. ஆனால் அவங்க நினைக்கிற மாதிரி பக்கத்தில் இருக்கிறதான இடத்துல அப்படியே கொண்டு வந்திருந்தோம்னா அவர்கள் யுத்தம் பண்ணி யாருக்கிட்டையும் அவங்க சண்டை போட்டிருக்க முடியாது. அந்த தேசத்துக்குள்ளே வரும்போது அந்த ராட்சதர்களோடும் அந்த பெலிஸ்தர்களோடும் அவங்க யுத்தம் பண்ணியிருந்தா கண்டிப்பாக அவங்க யுத்தம் பண்ண தெரியாதபடினாலும் விழுந்திருப்பாங்க. அப்போ இவர்களை வெளிப்பக்கமாக கொண்டு வரும்போது இவங்களோட யுத்தம் பண்ணது முதல் யார்? ரிவி தீவில் அந்த அமலேக்கியர். அவர்கள் தான் இவங்ககிட்ட முதல் யுத்தத்துக்கு வந்தாங்க. அப்போ யுத்தத்தில் கூட பாருங்கள், இவங்க உண்மையாக ஜெயிச்சாங்களா? இல்லை. யோசுவாவுக்கிட்ட போய் சொல்கிறான், மோசே நீ போய் சண்டை போடு ஜனங்களை. அவனும் யுத்த வீரன் கிடையாது. யோசுவாவும் எகிப்தில் இருக்கிற வரைக்கும் யுத்த வீரன். அவன் ஒரு கல் தச்சர். எகிப்தில் சில பேர் என்ன பண்ணாங்க, செங்கல் செய்துட்டு இருந்தாங்க. சில பேர் அரண்மனைகளில் கட்டிட்டு இருந்தாங்க. அதில் யோசுவா யார்? கல் தச்சர். அவர் டிசைன் போடுறவர். அப்படிப்பட்டதான காரியம் தான் இவங்ககிட்ட இருந்துச்சு. ஆனால் இவங்களாம் யுத்தம் பண்ணி பழக்கணும் இல்லையே. இராணுவத்துக்குள்ள அடிமைகளை தானே இருந்தாங்க. இவங்க அடிமைகளை போய் எங்கே யுத்தத்துக்கு கொண்டு போவானுங்க? யாருமே கொண்டு போக மாட்டாங்களே. அப்போ இவங்க யுத்தம் பழகாதவங்க இப்போ எகிப்துலேருந்து வந்த முதல் இவங்க சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னாக்கா, சண்டையே எப்படி பண்ணணும்னு தெரியாத இவங்க எப்படி சண்டைக்கு போவாங்க? அதனால தான் மோசே போய் அந்த கோலை நீட்டிக்கிட்டு தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அந்த யுத்தம் பண்ணும்போது அவர்களுக்கு தேவன் தான் கொடுக்கணும் ஞானம். அதனால அந்த கையை தூக்கணும். அந்த கை இறங்கும் போது என்ன செய்யுது? தோக்குறாங்க. இவன் கை தூக்கப்படும் போது அவங்க ஜெயிக்கிறாங்க. அப்போ நாங்கள் அனாதை, ஆண்டவரே எங்கள் கரத்தை பிடியும், நாங்கள் ஒன்றும் தெரியாது, நாங்கள் குழந்தைகள் அப்படி சொல்கிறது தான் அந்த கையை தூக்குறது. நாங்கள் குழந்தைகள். அப்போ குழந்தைகள் கையை தூக்குனா பெற்றவங்க தூக்கி தான் எடுக்கணும். அப்போ அது கையை கீழே விடும்போது அதுக்கு ஹெல்ப் தேவையில்லை, இனி தூக்க வேண்டாம். அப்போ கையை கீழே விடும்போது அவங்க ஜெயிக்கிறாங்க. யார்? அமலேக்கியர் ஜெயிக்கிறாங்க. ஆனால் கை உயர்த்தப்படும் போது அவங்க தோக்குறாங்க. அப்போ முதல் ஆண்டவர் என்ன செய்தார்? அவங்களோட கூட யுத்தம் பண்ண இவங்களுக்கு அனுமதித்தார். அவங்க சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தர்கிட்டையா இவங்க யுத்தம் பண்ணிட்டு வந்தாங்க. ஒவ்வொருத்தர்கிட்டையா இவங்க யுத்தம் பண்ணிட்டு அப்போ யுத்தத்தில் பழகினாங்க. தாவீது தானே சொல்கிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன கொண்டு போய் யுத்தத்தில் வச்சு வெங்கல வில்லும் என் புயத்துக்கு விளங்க பண்ணார், என் கைகளை பட்டயத்துக்கு பலப்படுத்தினார், உருவாக்கி எடுத்தாராம். அப்போ இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை ஆண்டவர் எடுத்த உடனே தாவீதையும் சிங்காசனத்தில் போய் உட்கார வச்சிருந்தார் வச்சுங்க, என்ன ஆயிருக்கும்? எடுத்ததும் அவர் சிங்காசனத்தில் போய் உட்காந்துருந்தாக்கா யாராவது காலி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால தான் அவனை வனாந்திரத்தில் அலைய விட்டு அவனை எல்லாருக்கிட்டையும் சண்டை போட வச்சு தேர்ன புருஷனாக மாற்றி அதுக்கப்புறமா கொண்டு வந்து அவனை உட்கார வச்சார். தேவன் நம்மளை வாக்குத்தத்தம் கொடுக்குறார் அப்படி சொன்னால் அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம தகுதி உள்ளவங்களாம் மாற்றுறதுக்கு அவரே ட்ரைனிங் கொடுப்பார். நம்ம ட்ரைனிங் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது அப்படின்னா அந்த வாக்குத்தத்தம் கிடைச்சு நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுறோம். இஸ்ரவேல் ஜனங்களும் என்ன சந்தோஷப்படுறாங்க? வாங்க, உங்களுக்கு நான் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை தருவேன் அப்படிதான் ஆண்டவர் சொன்னார். அப்போ பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை அவங்களுக்கு கிடைக்கணும்னு, எப்போ பாலும் தேனும் ஓடுற தேசம், நீங்கள் கட்டாத வீடுகளில் பிரவேசிப்பீங்க, நீங்கள் நடாத திராட்சை கொலையை அறுப்பீங்க, நீங்கள் வெட்டாத துறவுகள்லேருந்து தண்ணி எடுத்து குடிப்பீங்க, தோண்டாத துறவுகளில் தண்ணி எடுத்து குடிப்பீங்க. அப்போ நிறைய விஷயங்கள், நீங்கள் நடாத மரத்துல இருந்து கனியை பறித்து சாப்பிடுவீங்க.
இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லும் போது எப்படி இருக்கும் அவங்களுக்கு? எல்லாமே அங்க ஆயத்தமா இருக்கு, எல்லாமே அங்க ஆயத்தமா இருக்கு. நம்ம போய் வீட்டுல உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான், அதுதான் மிச்சம். அப்படிதான் அவங்களுடைய எண்ணமெல்லாம் இருந்துச்சு. அவங்களுடைய கற்பனையே வேற மாதிரி இருந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும்போது அவங்களுடைய கற்பனை வேற. ஆனா அவங்க வரும்போது பாருங்க, ஆரம்பத்திலேயே சூர் வனாந்திரத்துல தவிச்சிட்டாங்க. 3 நாள் தண்ணி கிடைக்காம ஆடலும் பாடலுமா வந்தவங்க. இந்த செங்கடல்ல இருந்து வெளியே வந்தபோது பயங்கரமான பாட்டம் ஆட்டமா தான் வந்தாங்க. ஆனா அந்த பாட்டெல்லாம் முடிஞ்சு சூர் வனாந்திரத்துக்கு வரும்போது தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு முறுமுறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடத்துல தான் ஆண்டவர் அவங்களுக்கு பிரமாணத்தையும் கட்டளையும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த இடம் தான் 15வது அதிகாரத்திலேயே அங்கதான் அவங்களுக்கு கட்டளையும் பிரமாணங்களையும் கொடுப்பார். இனி என் கட்டளைக்கு நீங்கள் செவி கொடுங்க, என் பிரமாணங்களை நீங்க ஏத்து நடங்க அப்படி சொல்லி அங்கதான் உங்களுக்கு கட்டளை ஆரம்பிக்குது. முதல் 15வது அதிகாரத்துல 26 நீ உன் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இதுதான் கட்டளை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க மாறா தண்ணியை குடிச்சிட்டு கசக்குது கசக்குது கசக்குதுன்னு கத்துனாங்க, செத்துருவோம் அப்படி சொல்லி நினைச்சாங்க. விஷ தண்ணியை குடிச்சிட்டு இருந்தாங்க அப்படி சொன்னாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், இந்த ஒரு கோலை ஓட்டி போடுங்க, ஒரு கலையை வெட்டி அதுல போடுங்க, தண்ணி இப்ப மதுரமானது, மாற்றம் வருது. அவ மோசே சொன்னதை அப்படியே கீழ்படிஞ்சான். ஆனா அந்த ஜனங்க அப்படி இல்லையே. அதனால ஆண்டவர் அவங்களுக்கு முதல் கட்டளை அங்கதான் பிறப்பிக்கப்படுது. என் கட்டளைகளையும் என் வார்த்தைகளையும் என் கற்பனைகளையும் நீங்கள் கை கொண்டால், நீங்க முறுமுறுத்தா ஒண்ணுமே உங்களுக்கு நடக்காது. நீங்கள் கை கொண்டால் எகிப்தில் வர பண்ணின ஒன்றையும் உங்களுக்கு வர பண்ண, அப்படியே வந்தாலும் நான் தான் உங்களுக்கு பரிகாரி. வாக்கு தத்தம் கொடுக்கிறார். இப்படி ஜனங்களை கொஞ்சம் கொஞ்சமா பழக்கி அவங்கள ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து அவங்கள உருவாக்கி அப்புறமா கொண்டு வந்தா அவர் நினைச்ச ஸ்தானத்துல வைக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ண இடத்துல நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்றார் அப்படி சொன்னா அந்த வாக்குத்தத்தம் உடனே நிறைவேறதா? எத்தனையோ பேரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஆனா நடக்கல. அவர் என்கிட்ட பேசினார், நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். அவர் என்கிட்ட எவ்வளவு காரியம் சொன்னார், ஆனா ஒண்ணு கூட எங்களுக்கு நடக்கல. நாங்க இன்னும் உபத்திரவத்திலேயே தான் இருக்கிறோம். ஏன் அது எனக்கு நடக்கல? ஏன்றதுதான் கேள்வி நமக்கு வருது இல்லையா? அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எவ்வளவு பேருக்கு வந்திருக்கும், நாங்க எகிப்தில இருந்தா நல்லா இருக்கும், நாங்க அங்க நல்லா சாப்பிட்டோம், இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்துட்டாங்க அப்படி சொல்லி அவங்க முறுமுறுத்து முறையிட்டு அழ ஆரம்பிச்சாங்க. என்னாகாம 5வது அதிகாரம் 11:5. என்னாகாமம் 11:5. நாம் எகிப்திலே கிரையமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரி காய்களையும் கொம்மட்டி காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது, இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். கொடுக்கிறதான உணவு அவங்களுக்கு அற்பமா இருந்தப்பட்டுச்சு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்துக்குள்ள போய் அவங்க சேரணும். ஆனா கொடுக்கப்படுறதான உணவு எப்படிப்பட்டதா இருக்குது? அற்பமா எண்ணப்படுது. அதனால அவங்க வேதனைப்படுறாங்க. நாங்க எகிப்திலேயே இருந்து கஷ்டப்பட்டா கூட எகிப்தில் இருந்திருக்கலாமே, எதுக்கு எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்குமே. நம்மளுக்கெல்லாம் வாக்குத்தத்தம் கிடைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம போய் அந்த வாக்குத்தத்தங்களுக்கு ஆப்போசிட்டா நம்மளுக்கு நடக்குதுன்னு வைங்க, அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். கொடுத்த வாக்குத்தத்தம் பயங்கரமா இருந்துச்சு, ஆனா அதுக்கு அகெயின்ஸ்டா தான் நடக்குது, அதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது. எப்படி இருக்கும்? எவ்வளவு பேர் சந்தேகம் வரும், ஆண்டவர் மேல கோபம் வரும், ஆண்டவர் மேல எவ்வளவு பேருக்கு கோபம் வரும். ஏன் எங்களுக்கு இப்படி நடக்க மாட்டேங்குது, எங்களுக்கு ஏன் கர்த்தர் இதை செய்ய மாட்டார், அப்ப ஏன் இந்த வசனத்தை கொடுத்தார், இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குள்ள நிறைவேறல, இப்படிப்பட்டதான காரியம்லாம் தானா வந்துடும். ஆனா அந்த காரியம் நிறைவேற்றுறதுக்கு தான் இப்படிப்பட்ட பாதையில என்ன கொண்டு போறாருன்னு ஒரு ஆளும் சிந்திக்க முடியாது. ஒரு ஆளு கூட அந்த நாலேஜே வராது. இந்த வாக்குத்தத்தம் எனக்குள்ள நிறைவேறினா நான் உருவாக்கப்படணுமே, அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏத்த மாதிரி நான் உருவாக்கப்படணுமே. அப்படியே என்ன கொண்டு வந்து கொடுத்தா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அந்த உருவாக்கப்படணுமே. அந்த எகிப்திலிருந்து வெளியே வந்த அப்புறமா அவங்க கறி ரொம்ப வருஷமா சாப்பிடல.
இப்போ அவங்களுக்கு இறைச்சி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. இப்போ அதே 11வது அதிகாரத்தில் தான் என்ன ஆகாமோ, எங்களுக்கு இறைச்சி யார் கொடுப்பா அப்படின்னு அழுகுறாங்க. 2வது வசனமா 18 11 16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இல்ல ஜனங்க கேட்கறாங்க எங்களுக்கு இறைச்சி யார் கொடுப்பாங்க. அது 11வது அதிகாரத்துல 1-2 இருக்கும் பாருங்கம்மா. பின்பு அவர்களுக்குள் இருந்த பலசாதி, சொல்லுங்க 11:4. பின்பு அவர்களுக்குள் இருந்த பலசாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார் என்றார். ரொம்ப வருஷமா அவங்க வெளியே வந்த பேர் வருஷ கணக்கில் 1.5 வருஷம் கழிச்சு தான் அவங்க சீனாய்க்கு வந்தாங்க. எகிப்துல இருந்து புறப்பட்டு 1.5 வருஷம் கழிச்சு தான் சீனாய்க்கு வந்தாங்க. அந்த சீனாயில இருந்து வேவு பார்க்க போனாங்க அந்த 40 பேர், அந்த 12 பேர். அந்த 12 பேர் போயிட்டு 40 நாள் கழிச்சு வந்தாங்க. அவங்க வந்து இவங்களை குழப்பி விட்டுட்டாங்க. 10 பேர் இவங்களை குழப்பி விட்டுட்டாங்க. அந்த நாள்ல இருந்து தான் கணக்கு 40 வருஷம் இவங்க சுத்தினாங்க. அப்ப அதுக்கு முன்ன அவங்க சீனாய் மலைக்கு வர வரைக்கும் கணக்கே கிடையாது. அது 1.5 வருஷமா அவங்க வந்தாங்க. நம்ம எகிப்துல இருந்து வந்து 40 வருஷம் அப்படி சொல்லுவோம். எகிப்துல இருந்து வந்து 40 வருஷம் கிடையாது. சீனாய் மலையில அவங்களுக்கு பிரமாணங்களும் கட்டளைகளும் கொடுக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு கானானுக்குள்ள வர்றதுக்கு அவங்களுக்கு 40 வருஷம் ஆச்சு. அதனால அங்கிருந்து வந்தது 1.5 வருஷம். இப்போ இவங்க அந்த சீனாய் கூட்ட வர்றதுக்குள்ளதான் இவங்க அழுகுறாங்க. எங்களுக்கு இறைச்சி யார் கொடுப்பா, நாங்க இறைச்சி சாப்பிடணும், இப்போ இறைச்சி சாப்பிடணும்னு கேட்கறாங்க. அப்ப இறைச்சி ரொம்ப நாள் சாப்பிடாத இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு என்ன பண்ணார் ஆண்டவர், காடைகளை கொண்டு வந்து கொடுத்தார். காடைகளை கொண்டு வந்து கொடுத்த உடனேயும் அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் பொறுக்கி அடுக்கி வச்சாங்க பயங்கரமா, மாச கணக்கு. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்ணாங்களா, புசிச்சாங்களாம். அதை யோசித்து பாருங்க. ரொம்ப நாள் கறி சாப்பிடாதவங்களுக்கு திடீர்னு கறி கிடைக்குதுன்னாக்கா அவங்க புசிக்கும் போதே அவங்க தொண்டையில் அது போச்சான், அடைச்சிக்கிட்டு செத்து போயிட்டாங்களாம். கர்த்தர் அடிச்சார். அவங்க வாயில் இருக்கும் போதே அவர்கள் சேர்த்தாங்க, வாயில் இருக்கும் போதே. அப்ப யோசித்து பாருங்க, அவங்க சாப்பிடும் போது எப்படி அதை சாப்பிட்டு இருப்பாங்க. நிறைய பேருக்கு தொண்டை அடிச்சுதான் சேர்த்தான். அந்த வசனம் கழிச்சா படிங்க. 11:33. தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது. கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையால் வாதித்தார். இச்சித்த ஜனங்களை அங்கே அடக்கம் பண்ணினதினால் அந்த ஸ்தலத்துக்கு கிப்ரோத் அத்தாவா என்று பெயரிட்டான். இருக்குது. ஆனா சங்கீதத்துல அவர்கள் தொண்டையில் இருக்கும் போதே அவர் ஆண்டவர் பிடிச்சாராம். தொண்டையில் இருக்கும் போதே ஆண்டவர் தொண்டையை பிடிச்சாராம். அங்கே அவர்களை அடக்கம் பண்ணினார்கள். அப்போ ரொம்ப நாள் முழுங்க முடியல அவங்களுக்கு. வாயில கறி இருக்குது, இதுல பல்லுல அவங்க மென்று இருக்கும் போதே சொல்லி இருக்குது. அதுல வந்து அவங்க தொண்டையில இருக்கும் போதே முழுங்க முடியல. முழுங்க முடியாம அடைச்சிக்கிட்டு சேர்த்து போயிட்டாங்க. யோசித்து பாருங்க. அப்ப தேவனுக்கு எப்போ எதை கொடுக்கணும்னு தெரியும் தானே. நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட கேட்டு சில விஷயங்கள்ல அழுகுறோம், வம்பு பண்றோம், போராடுறோம், கிடைச்சுதான் ஆகணும்ன்றோம். அதனால நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனை வரும் நமக்கு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் வாக்குத்தத்தமும் நன்மையான காரியங்களை உனக்கு செய்வேன்னு சொல்லும் போது உடனடியா செய்யாம, சங்கீதம் 78:30. அவர்கள் தங்கள் இச்சையை வெறுக்கவில்லை. அவர்களுடைய போஜனம் அவர்கள் வாயில் இருக்கும் போதே தேவ கோபம் அவர்கள் மேல் எழும்பி அவர்களில் கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலில் விசேஷித்தவர்களை மடிய பண்ணிற்று. சரி, அப்போ அவர்களுடைய ஜீவியத்துல இப்படிப்பட்டதான காரியங்கள் வந்தது. அவங்க தான் அழுது கேட்டாங்க, எனக்கு கொடுத்து தான் ஆகணும், எங்களுக்கு கொடுத்து தான் ஆகணும் அப்படி சொல்லி கேட்டாங்க. அதனால தான் அவங்க தொண்டையில் இருக்கும் போதே கர்த்தர் அவங்களை அடிச்சுட்டார். அவங்க வாயில் இருக்கும் போதே அந்த இடத்துல அவர்களை அடக்கம் பண்ணினார்கள் அப்படி சொல்லியிருக்கு. ஆகவே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்றதான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை நிறைவேறதுக்கு தான் சில பாதையில நம்மளை நடத்துவார். தயவு செய்து அதை மறந்துடாதீங்க. இல்லைன்னா எனக்கு வாக்குத்தத்தமே வேணாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே வராது, எந்த பிரச்சனையும் வராது. நம்ம வாக்குத்தத்தத்தை ஆசையா கேட்கிறோம், மன விருப்பம் நம்மளுக்கு வருது. ஆனா அந்த வாக்குத்தத்தத்துக்கு ஏற்றதான ஆளா நீ மாறணுமே. ஒரு ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ள ஆளா நம்ம மாறணும். அப்படின்னா மாறுற வரைக்கும் உன்னை ஆண்டவர் உருவாக்குற வரைக்கும் கஷ்டப்பட்டு தானே உருவாக்க முடியும். ஒரு பெரிய கல்லை எடுத்து அந்த கல்லுக்குள்ள ஒரு அழகான சிலையை வடிக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கல்லை எத்தனை வாட்டி அந்த உளியிலையும் சுத்திலையும் அடிக்கிறாங்க. உளியிலையும் சுத்திலையும் அடிச்சா தானே அடின்னு அடிச்சு அதில் இருக்கிறதெல்லாம் பேத்து எடுக்கிறாங்க.
அப்போ தேவையில்லாததெல்லாம் பேத்து எடுக்கும்போது அந்த கல்லுக்கு எவ்வளவு வேதனை வரும் யோசித்து பாருங்க. அதெல்லாம் பேத்து எடுத்தாதான் அது நாம உருவாக்கப்படுறவனுக்கு மனத்துக்கு விருப்பமான ஒரு சிலை அது மாறும். இப்ப அந்த சிலை என்ன இப்படிதான் வரையணும் அப்படின்னு யார் அந்த சிலையை செய்யறாங்களோ அவங்க மனதில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உருவானதான் அது அழகு. அப்பதான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் நினைச்ச மாதிரி வந்திருக்குது. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னு அந்த மாதிரி உருவாக்குறது தான் இந்த சிலை. சிலை என்ன இப்படிதான் உருவாக்கணும்னு எந்த சிலையும் சொல்லாது. தேவனும் நம்மளை உருவாக்கும் போது அவர் மனதில் என்ன இருக்குதோ அதான் உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை. அவருடைய நினைவே வேற. நம்மளை அப்படிதான் அவர் உருவாக்குறார். அந்த உருவாக்கப்படுறதுக்கு தான் சில கஷ்டத்தின் பாதையில கொண்டு போய் அவங்க உருவாக்கப்பட்ட பிறகு அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறார். அதுதான் அவங்கள்கிட்ட கடைசி வரைக்கும் நிலைச்சி நிற்கும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். இப்போ ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனை நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் சொல்லி 1 யோவான் 2வது அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் உனக்கு செய்த வாக்குத்தத்தம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதுதான் அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இப்ப இந்த நித்திய ஜீவனை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு உடனே நம்மளுக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிடுமா? யோசித்து பாருங்க. இந்த பூமியில நம்ம எப்படியெல்லாம் இருக்கிறோம். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு பிடிக்காது. நீங்க கொஞ்ச நேரம் அப்படியே படுத்து யோசித்து பாருங்க, நம்மளுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம அப்படிப்பட்டதான கிரியைகள் செய்வோம். அப்போ நம்மளுக்கு பிடிக்காத போது தேவனுக்கு எப்படி நம்மளுக்கு பிடிக்கும்? அப்போ நான் அந்த நித்திய ஜீவனுக்குள்ள போறதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கணும், என்னை எப்படியெல்லாம் ஆண்டவர் மாற்றணும், என் சுபாவத்தை எப்படி மாற்றணும். ஒரு ஆட்டுக்குட்டியை போல மாறணும் நான். அதுவும் எப்படிப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல? அடிக்கப்பட வேண்டியதான ஆட்டுக்குட்டியை போல. ஆட்டுக்குட்டியை அடிக்கும் போது அது துள்ளாது. பெரிய ஆடாக இருந்தால் கூட முரடு பிடிக்கும். பெரிய ஆடு முரடு பிடிக்கும். அதை இழுப்பாங்க, கயிறெல்லாம் கட்டி இழுப்பாங்க. ஆனால் குட்டிக்கு ஒன்றும் தெரியாது. அதை பிடிச்சி கழுத்து அறுத்துருவாங்க. அவ்வளோதான். அது கத்துறது கூட முடியாமல் செத்து போயிடும். அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியை போல் நான் மாறணும்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. பெரிய ஆடாக இருந்தால் முட்டுமே. அப்போ நம்ம சுபாவத்தில் எவ்வளோ மாறணும். அப்படி மாறினா தானே அந்த ஆட்டுக்குட்டி பக்கத்தில் அந்த சிங்காசனத்தில் நாமளும் போய் உட்கார முடியும். நீங்கள் ஜெயம் கொள்ளும் போது என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் நான் அமர்ந்து இருக்கிறது போல இந்த வலது பார்சத்தில் நீயும் அமரும்படி உனக்கு நான் அருள் செய்வேன். அப்போ நாங்கள் போனோம்னா என்னை எப்படி நான் மாற்றிக்கணும். அப்போ இந்த வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன் கிடச்சிச்சு, எனக்கு நித்திய ஜீவன் கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டே இருந்தா நித்திய ஜீவனுக்குள்ளே நான் போயிடுவேனா? அதான் கேள்வி. அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளே என்னால் போக முடியாது. ஆனால் அந்த நித்திய ஜீவனுக்கு போகிறதுக்காக இந்த பூமியில் என்ன உருவாக்குறார்? இந்த பூமியில் வர கஷ்டம், நஷ்டம், உபத்திரம், பாடுகள் எல்லாமே அந்த நித்திய ஜீவனுக்காக எனக்கு இது நடக்குது அப்படி சொன்னால், அப்போ கிறிஸ்துவுக்குள் பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவங்க, கிறிஸ்துவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம்? படிச்சிருக்கீங்களா? துன்பப்படுவார்கள். தீமோத்தேயுடைய புஸ்தகத்திலையா 2:12 இருக்கும் பாருங்க. 2 தீமோத்தேயு 3:12. 3:12. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். நீங்க எப்போ தெய்வ பக்தியா நடக்கணும்னு தீர்மானம் பண்றீங்களோ, என்னைக்கு என் சுபாவத்தை நான் மாத்திக்கணும்னு முடிவு பண்றீங்களோ, என்னைக்கு நான் கடவுளுக்காக வைராக்கியமா வாழ்வேன்னு நினைக்கிறீங்களோ, அன்னிலிருந்து தாங்க உபத்திரம் வரும். அதுக்கு முன்ன வரைக்கும் வராது. நான் ஜாலியா இருக்கிறேன். நான் கடவுள் எனக்கு இருதயத்தில் இருக்கிறார், அவ்வளவுதான். கடவுள் இருக்கிறார். ஆனா கடவுளுக்காக நான் பக்தி வைராக்கியமா இன்னும் தீர்மானம் பண்ணல. அப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள எப்போ நான் தீர்மானம் பண்றேன்னு பக்தி வைராக்கியம், அது முதல் கொண்டுதான் நான் துன்பப்படுவேன். படிமா அந்த வசனத்தை மறுபடியும். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தெய்வ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். எனக்கு மனம் வேணுமே, நான் நடக்கணும் மனம் வேணுமே. பக்தியா நடக்கிறதுக்கு எனக்கு மனதிலையும் வரணும், இருதயத்திலையும் வரணுமே. இல்லைன்னா எப்படி நான் அப்படி நடக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. நான் ஒப்பு கொடுத்தா தானே நடப்பேன். நான் கிறிஸ்தவன் தான், நான் ஊழியக்காரனா இருந்தா கூட தெய்வ பக்தியா நான் நடந்தா தானே அப்ப எனக்கு துன்பம் வருமே. துன்பத்தை நான் சகிக்க முடியுமா? எது இருந்தாலும் ஆசீர்வாதம் வந்தா சந்தோஷமா ஏத்துப்பேன், துன்பம் வந்தா ஏத்துப்பேனா? துன்பம் எனக்கு வரக்கூடாது. யாரா இருந்தாலும் அதான் சொல்லுவாங்க, என்ன வேணா வரட்டும், ஆனா கஷ்டத்தை என்னால சகிக்க முடியாது, கஷ்டம் எனக்கு வரக்கூடாது. அப்ப எப்படி நான் தேவ பக்தியா மாற முடியும்? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நான் தேவ பக்தியா மாற முடியும்? துன்பமே எனக்கு வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபம் பண்ணோம்னா தேவ பக்தியை எப்படி மாற முடியும்?
அப்ப கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் தேவ பக்தியா நடக்கணுமே, எல்லாமே வருமே நம்மளுக்கு. அப்ப எதுக்காக இதெல்லாம்? என்னை அவர் உன்னதமான இடத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக வச்சிருக்கிறார். அதனால தான் தாவீது அபிஷேகம் பண்ண உடனே சவுலுடைய சிங்காசனத்தில் கொண்டு போய் உட்கார வைக்காம அவனை வனாந்தரத்தில் அலைய விட்டார். தாவீது எத்தனை முறை தெரியுமா மனசுல நினைச்சிருப்பான், நான் அபிஷேகம் பெறாத இருந்தா கூட இந்த கரடியும் சிங்கத்தையும் ஜெயிக்காமையும் இந்த கோலியாத்தையும் ஜெயிக்காம இருந்தா எங்கன்னா என் அப்பா வீட்டில் ஆடு மேய்ச்சிட்டு சந்தோஷமா எங்க அப்பா வீட்டில் நான் இருந்திருப்பேன். எங்க அப்பா வீட்டில் சந்தோஷமான இருந்திருப்பேன். என்னை அபிஷேகம் பண்ண விட்டுட்டு இவங்களெல்லாம் ஜெயிக்க வேற வச்சுட்டு இந்த வனாந்தரத்தில் அலைய விட்டு ஆண்டவரை எங்க அப்பாவும் பார்க்க முடியல, எங்க அம்மாவையும் பார்க்க முடியல, அவங்க அப்பாவையும் அம்மாவையும் கூட சுத்திட்டு கூட்டு தெரிய முடியல. அவனுக்கு கொண்டு போய் ஒரு ராஜா கிட்ட ஒப்படைக்கிறான், பெலிஸ்தேர் ராஜா கிட்ட. அதுவும் சாதாரணமான ஆள்கிட்ட, பெலிஸ்தேர் ராஜா கிட்ட நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் காட்டுல யோசித்து பாருங்க எப்படி இருக்கும். அப்ப அவன் ஓடும் போதெல்லாம் என்னெல்லாம் நினைச்சிருப்பான், எங்கேயோ இருந்த என்னையா நீ அபிஷேகம் பண்ண, என்ன எதுக்கு ராஜா? இப்ப நான் ராஜா ஆயிட்டேன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு இது வரைக்கும் ரோட்ல தான் அலையிறேன், என்னை கொலை பண்றதுக்கு ஒருத்தன் ஓடி வந்துட்டே இருக்கானே பின்னாலேயே, நான் எப்போ சாவேன்? இப்போ தாவீது மனசுல என்ன இருந்திருக்கும், நான் ராஜா இருந்திருக்கோமா? இல்ல நான் எப்ப செத்துருணும் அந்த பயம் தானே இருந்திருக்கும். சாப்பாட்டு கூட வந்து உட்காரலையே, பந்தியில கூட வந்து உட்காரலையே. இந்த பயத்துல அவன் எதெல்லாம் மறந்துருப்பான் பாருங்க, எதெல்லாம் மறந்துருப்பான். ராஜாவாவது ஏதாவது உயிர் தப்பிச்சா போதும்டா சாமி, என்ன விட்டுருங்க. இந்த செத்த நாயா தேடி வந்தீர், என் தாஜாவே, என் ஆண்டவனே, என் தகப்பனேன்னு கூப்பிட்டான். யார? இவனை கொல்ல வந்தவன என் ஆண்டவனே, என் ராஜாவே, என் தகப்பனே அப்படி சொல்லி கூப்பிட்டான். நம்ம கூடுமா? நம்மளை யாருன்னா அடிக்க வந்தா என் அப்பா அப்படி சொல்லி கூடுமா? அப்படி கூப்பிடுறான் அவன். இந்த செத்த நாயை அடிக்க வந்தீங்க, இந்த தெல்லு பூச்சியா தேடி வந்தீங்க, காட்டுல அழைகிற நான் கௌதாரி, என் பின்னால போய் ஒரு மேன்மையான ராஜா வரலாமோ? எப்படி கூப்பிடுங்க. அப்படியே அவன் சவுளுடைய இருதயமே உடஞ்சி போச்சு. அப்படியே, என் மகனே, இது உன்னுடைய சத்தம் அல்லவா? தாவீது, நீ என் மகன். தேடி வந்துட்டார் கொலை பண்றதுக்கு. இப்ப சொல்றார் நீ என் மகன். என்னத்த மகன்? எப்படி பாருங்க, அவன் பேச்சு கொலை பண்ண வந்தவனை கூட அப்படி மாத்தி விட்டுடுச்சு. அப்ப அவன் தாவீது என்ன நினைச்சிருப்பான், நான் எதுக்கு அபிஷேகம் பண்ணணும், நான் எதுக்கு ராஜாவா ஆகிறதுக்குள்ளேயே இவ்வளவு தேடின்னு இருக்கிறாங்களே என்ன கொலை பண்றதுக்கு. இதுதாங்க. ஆனா பின்னால எப்படி மாறுது பார்த்தீங்களா? அவனை தேடி வந்து இங்க வந்து உட்காருன்னு வந்து சொல்றான். ஆண்டவரும் போய் ஒரு இடத்துல உட்கார சொல்றார். அப்போ அவன் ஆயத்தம் ஆயிட்டான். அதனால தான் அவன் சொல்றான், என் இருதயம் ஆயத்தமா இருக்கு, நான் இதோ ஆயத்தமா இருக்கிறேன், எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி தான் சொல்றேன், என் இருதயம் ஆயத்தமா இருக்கு. இந்த அபிதுல்லா கோபையில உட்காந்துட்டு சொல்றான், என் இருதயம் ஆயத்தமா இருக்கு, முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் சரிப்படுத்திக்கிட்டேன் நான். அப்போ கர்த்தர் நம்மளை உருவாக்குறதுக்கு இவ்வளோ காரியம் பண்றாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்போது அப்படியே அவங்க கொண்டு போகாம அவங்கள சண்டை போடுறதுக்கு பழக்கி 40 வருஷம் கழிச்சு கொண்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறார். இப்போ அவங்கள சுத்தி யார் இருக்கிறது? 5 தேசத்து ராஜாக்கள் இருக்கிறாங்க, எல்லாம் பெலிஸ்தேர்கள். இந்த 5 பேர் இல்லாம அங்க ஏதோமியர்கள் வேற இருக்கிறாங்க. ஏதோமியர்கள் வேற அங்க உட்காந்து கிடக்குறாங்க. அது இல்லாம அம்மோன் புத்திரர் வேற உட்காந்து கிடக்குறாங்க. சுத்தி சத்துருவா இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டார் ஆண்டவர். நம்மளால இருக்க முடியுமா? நம்மளை சுத்தி நமக்கு விரோதி நம்மளை அழிக்க இருக்கிறாங்க, நடுவில் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம். எவ்வளோ கஷ்டம். அப்போ அந்த இடத்துல உட்கார வச்சு அவங்கள வச்சு இவங்களை உறுதிப்படுத்தணும். இவங்களெல்லாம் இவங்க காலி பண்ணி அந்த இடத்த இவங்க பிடிக்கணும். அதுதான் இப்போ நம்ம இந்த காரியத்தை தான் பார்த்துட்டு வரோம். இதெல்லாம் உங்களுக்கு உண்மையாகவே தேவையில்லாத காரியம் நான் பேசுறதெல்லாம். ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க, நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கணும், இல்லை வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா கஷ்டம் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்யும். அவ்வளோதான். அதுதான் ஒன்று நம்மளுக்கு நிச்சயம். இதெல்லாம் ஏங்க பேசுனீங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பூமியில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் அப்படி சொன்னால் இந்த பாதையில் போகலன்னா நிறைவேறாது. முறுமுறுக்கிறவங்க அத்தனை பேரும் வனாந்தரத்தில் செத்து போனாங்க. பாதி நெருப்பு வந்து அழிச்சுது அவங்கள, பாதி வியாதி வந்து அழிச்சுது அவங்கள, பாதி சர்பம் வந்து அழிச்சுது அவங்கள, என்னென்னமோ வந்து காலி பண்ணிச்சு. பூமியை பொழந்து பாதி பேர் உள்ள போனாங்க, பூமியை பொழந்துட்டு உள்ள போனாங்க. இப்படியெல்லாம் வனாந்தரத்தில் செத்துக்கிட்டே இருந்தாங்க. இவங்கெல்லாம் யாரு? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத போனவங்க, உபத்திரவத்தை வேண்டான்னு சொன்னவங்க, கஷ்டம் நாங்கள் படக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் எகிப்திலேயே இருந்திருப்போம், அங்கே கூட எங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் எதுனா சாப்பாடு கிடைச்சிருக்கும். நீ இந்த வனாந்தரத்தில் கொண்டு வந்த,
எகிப்துல பிரேத குழி இல்லையா எங்களை இங்க கொண்டு வந்து அப்படி கேட்டானுங்க. எகிப்துல பிரேத குழி இல்லைன்னா எங்களை இங்க வனாந்திரத்துல கொண்டு வந்து, அவங்களுடைய கோபம், அவங்களுடைய கஷ்டத்துல அவங்க பேசின பேச்செல்லாம் ஆண்டவர் மனதில் வச்சிருந்தார். அதனால தான் அவங்க வனாந்திரத்துல செத்து போனாங்க. ஆகவே தான் யூதா இவங்களும் வச்சு தான் எடுத்து எழுதுறான். எகிப்துல இருந்து தேவன் தான் அவங்களை ரட்சித்தார், பின்பு வெளியே கொண்டு வந்தார். அவரை யாரெல்லாம் விசுவாசிக்காதவர்களோ அவர்களை அவரே அழித்து போட்டார் அப்படி சொல்றான். 5வது வசனமா யூதா 5. நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழைத்தார். பார்த்தீங்களா, அவர் தான் ரட்சித்தார், அவர் தான் வெளியே கொண்டு வந்தார். ஆனா விசுவாசியாதவர்களை அவரே அழிச்சு போட்டார். அப்ப நம்ம ரட்சிக்கப்படுறது பெருசு இல்லை, வெளியே வர்றது பெருசு இல்லை. பாவத்திலிருந்து நாம் தேவனை விசுவாசித்து நடக்கிறோமா, இல்லை முறுமுறுக்கிறோமா? கஷ்டங்களும் உபத்திரங்களும் பாடுகளும் வரும்போது நாம் எப்படி இருக்கிறோம்? என்ன ஒரு மேன்மையான காரியத்தை எனக்கு கொடுக்கறதுக்காக இந்த பாதையில கர்த்தர் என்ன நடத்துறார் என்றதான வெளிப்படுத்தல் நமக்கு கிடைக்குமா? அப்படி கிடைச்சிருச்சு, நான் உங்களை போல பாக்கியசாலி இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது, யாருமே இருக்க முடியாது. காரணம் என்ன? நான் தெளிவுள்ளவனா இருக்கிறேன். என்னை பாதையில உருவாக்குற ஆண்டவர். இந்த மாதிரி பாதையில நான் போய் தான் ஆகணும். ஆண்டவர் சொன்னார், இதற்காகவே நான் வந்தேன். பேதுரு சொல்றான், இதெல்லாம் உனக்கு நடக்கக்கூடாது, இதற்காகவே நான் வந்தேன். அதுக்குத்தான்டா நான் வந்ததே. அப்போ அப்படிதான் தான் நான் அவர் பக்கத்துல போய் உட்கார முடியும். இந்த பானம் பண்ணும்படியாகவே நான் வந்தேன் அப்படி சொன்னார். என் பாத்திரத்தை நீங்களாம் பானம் பண்ண முடியாது, என் பாத்திரத்தை நான் தான் குடிக்க முடியும். உங்க பாத்திரத்தை தான் நீங்க குடிக்க முடியும். என் பாத்திரத்தை எப்படி நீங்க குடிக்க முடியும்? எனக்கு வரத்தெல்லாம் எப்படி உங்க சரீரத்தில் அனுபவிக்க முடியும்? எனக்கு என்ன கிடைக்குமோ அதை நான் அனுபவிச்சு தான் ஆகணும், அதை நான் குடிச்சு தான் ஆகணும். அது எனக்கு வேணாம், இன்னொருத்தர் கொடுக்குறேன்னா வாங்க மாட்டாங்க, யாருக்கும் குடிக்க முடியாது. என் பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவேன், அதை நீங்க யாரும் குடிக்க முடியாதுன்னு சொல்றாருல்ல. ஆகவே இந்த மாதிரி காரியத்தை அவரே வந்து பாடுபட்டு நம்மளுக்கு காமிச்சிட்டு போயிட்டார். அதனால தான் எபிரேயருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்திலேயோ 18வது வசனத்திலேயோ அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே பாடுபடுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அப்படி சொல்லியிருக்கு. 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் சோதிக்கப்படுறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டு பயங்கரமான பாதையில போயிட்டார். இப்ப அந்த வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொள்ற நீ இப்படிப்பட்டதான பாதையில போகும்போது அவர் தன்னை காட்டுவார். பார், நான் இந்த பாதையில போனதால் தான் அங்க போனேன், உனக்கு நான் உதவி செய்யறேன், உனக்கு நான் உதவி செய்யறேன். அவருக்கு யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை, ஆனா உனக்கு அவர் வல்லவராக இருக்கிற உதவி செய்ய. அப்ப நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லையே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இந்த காரியத்தை விடுங்க. இப்போ இந்த பெலிஸ்தர்களை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டீங்க. பெலிஸ்தர்கள் யார், அவர்கள் யாருக்கு பிறந்தாங்க, அவர்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்களுடைய நிலவரம் என்னாச்சு, அவங்கள யார் காலி பண்ணது, முற்றிலுமா அவங்கள ஒழிச்சது யாரு, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்போ பெலிஸ்தருடைய தெய்வங்களை பத்தி தான் நம்ம பேசுறோம். போன வாரத்துல இருந்து அதை தான் ஆரம்பிச்சோம். அப்புறம் தாகோன் பத்தி நீங்க கேள்விப்பட்டீங்க. தாகோன் எப்படிப்பட்டதான கடவுள் அப்படி சொல்லி, அது ஒரு மீன் தெய்வம். பாதி மனுஷனும் பாதி மீனா இருக்கும். உடம்புக்கு மேல, வயிற்றுக்கு மேல மனுஷனும் வயிற்றுக்கு கீழே மிருகமா மீனா இருந்துச்சு. அப்போ இவர்கள் என்ன செய்தாங்க, தேவனுடைய பெட்டியை பிடிச்சிட்டு வந்து நம்ம தெய்வம் தான் சக்தி வாழ்ந்தது, இவங்களை தோக்கடிச்சிச்சுன்னு சொல்லி அங்க வச்சாங்க. இதை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஏன் அனுமதிச்சார்? ஆசாரியர்கள் மட்டும் தொட வேண்டியதான இந்த உடன்படிக்கை பெட்டியை விருத்த சேதனம் இல்லாத ஒருத்தன் வந்து தூக்கிட்டு போயிட்டான். விருத்த சேதனம் இல்லாத வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான். காரணம் என்ன? பெலிஸ்தர் கையில இஸ்ரவேலை ஒப்பு கொடுக்கிறார். இஸ்ரவேல் அவங்க கையில தோல்வி அடைய போகுது. மனதில் அதான் நினைச்சிட்டு இருக்கிறார். அதுல சில பேரை கொல்லணும், தேவனே வந்து கொல்ல முடியாது. அதனால இந்த பெலிஸ்தரை வச்சு அவங்கள கொல்றாரு. அப்படி கொல்லப்படும் போது அதுல முக்கியமா தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பாதுகாக்கிறவங்க கொல்லப்படணும். அதுதான் முக்கியம். அவருக்கு தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பாதுகாக்கிறவங்களும் தேவனுடைய ஆசாரியர்களும் கொல்லப்படணும். அந்த ஒரே காரணத்துக்கு தான் ஆண்டவர் என்ன செய்தார், இந்த யுத்தத்தை அவரே ரெடி பண்றார். இந்த யுத்தத்தை அவரே ரெடி பண்ணார். இப்ப இந்த யுத்தத்துல இவங்க தோத்துருவாங்கன்றதால் பயத்துல உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வாங்கன்னு அவங்களே தான் சொன்னாங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு வாங்க. இப்போ உடன்படிக்கை பெட்டி அங்க போச்சு, அது தேவ சித்தத்தோடு தான் போச்சு. உடன்படிக்கை பெட்டி அங்க போச்சு, ஆசாரியர்கள் அது வரைக்கும் சுமந்தாங்க. ஊசாவை ஏன் ஆண்டவர் அடிச்சாரு? யார் அந்த ஊசா? எந்த வம்சத்துல வந்தவன்? அவங்க தகப்பன் யாரு?
எதுக்காக அவன் போய் தொட்டான்? இதெல்லாம் உங்களுக்கு நான் இனி வர காலத்தில் எடுக்கிறேன். நான் வந்து அதெல்லாம் இப்போ இன்னைக்கு நேற்றுலேருந்து தான் எழுதி எடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம ஊசாவை கர்த்தர் தொட்டா அவன் துணிகரத்து நிமித்தம் அடிச்சார், அதோட முடிஞ்சு போச்சு நம்ம கதை. அவன் யாரு? அவன் வீட்டில் தான் 20 வருஷமா இந்த உடன்படிக்கை பெட்டி இருக்குது. அவன் வீட்டில் தான் இருக்குது. அவன் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவன்? இதெல்லாம் படிக்கும் போது மண்டை காஞ்சி வச்சு எனக்கு. பாருங்களா, எவ்வளோ விஷயம்! உன்னை எங்கேருந்து இதெல்லாம் எடுப்பேன்னு தெரியாது. இன்னும் தேடணும். தேட புதையல் மாதிரி வந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த உடன்படிக்கை பெட்டின்றது சாதாரணமானதான காரியம் இல்லை. அப்போ ஒரு மனுஷன் தொடம்போதே, இஸ்ரவேலில் லேவியரின் வம்சத்தில் பிறந்தவன் தொடம்போதே காலி பண்றாரு ஆண்டவர். இந்த பெலிஸ்தர்களுக்கு மட்டும் இடம் கொடுத்தது ஏன்? அவங்க ஈஸியாக தூக்கிட்டு போயிட்டாங்களே, விருத்த சேதனம் இல்லாதவங்க. காரணம் என்ன? அவங்க இவங்களை அடிக்கிறதுக்கு அவங்கள தானே ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவங்க என்ன தெரியுமா நினைச்சாங்க? இவங்க அடிச்சுதான் நினைக்கல, இவங்களுடைய தெய்வம் தாகோன் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காலி பண்ணுதுன்னு தான் அவங்க நினைச்சாங்க. அதனால தான் இப்ப ஆண்டவர் பார்த்தார், இவங்க இந்த எண்ணத்துல வந்துட்டாங்களே, அப்ப இந்த தெய்வத்தையும் தானே வீக்கா நினைப்பாங்க. அப்ப நான் அவங்களுக்குள்ளே போய், நல்லா கவனிங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு வல்லமை தோத்துட்டு போகுது, அது வேற பார்ட்டி, அது வேற காரியம். ஆனா அது இருக்கிற இடத்துல நான் போய் அதை அடிக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் கிங்கு. யாராவது எங்கேயோ இருந்து என்ன வந்தாங்கப்ப என்ன அடிக்க, என் இடத்துல வந்தானுங்க, அப்ப என் இடத்துல நான் ராஜா தானே. எவனா வந்தானா நான் அவனை அடிச்சிருவேன், ஈஸியா காலி பண்ணிடுவேன். ஏன்னா என் இடம் எனக்கு தைரியம் இருக்கும். ஆனா அவன் இருக்கிற இடத்துல போய் அவனை காலி பண்ணிட்டு அங்க உட்காரது எவ்வளவு பெரிய காரியம். உறைந்த மழையில தாவீதோடு இருக்கிற ஒருத்தன் போய் என்ன பண்ணானா, சிங்கம் கொபியில மோவாப்புடைய சிங்கம் 2 இருந்து, அதை போய் இந்த 2 சிங்கத்தை இவன் காலி பண்ணிட்டு அந்த இடத்தையும் இவன் முடிச்சுட்டாங்க. உறைந்த மழை அப்படின்னாக்கா ஐஸ் கொட்டி அப்படியே கட்டி ஆகி போச்சு. மழை கிடையாது, பனி அப்படியே கொட்டுது, கொட்டி அங்கங்க கட்டி போய் இருக்குது. அதான் உறைந்த மழை. அப்ப எவ்வளவு குளிரும். இவன் குளிர் தாங்க முடியாம அந்த கோபிக்குள்ள போறான். அங்க கோபிக்குள்ள குளிருக்கு பயந்துட்டா 2 சிங்கம் உள்ள உக்காந்துட்டு இருக்குது. இவர் என்ன பண்ணார், போய் அந்த 2 சிங்கத்தையும், மோவாப் சிங்கமா பால சிங்கம், பால சிங்கம்னா வீரியம் இருக்கும், சுறுசுறுப்பு இருக்கும். கிழட்டு சிங்கம்னா எங்கன்னா மடங்கி படுத்துட்டு இருக்கு. இப்போ இந்த பாலசிங்கம் 2த்தையும் ஒரே ஒரு ஆள் காலி பண்றானே. காலி பண்ணி அந்த இடத்துல இவன் படுத்துக்கிட்டான். எப்படி படுத்துருப்பான் யோசித்து பாருங்க. சிங்கம் உடம்பு ஈட்டா இருக்கும், ஒரே முடியா இருக்குமா பிடாரியில. இப்ப 2 சிங்கத்தையும் படுக்க வச்சுட்டு அது மேல இவர் படுத்துட்டு இருப்பார். அப்படித்தான் இருந்திருக்கும். ஏன்னா அவன் அதை கொண்டுட்டு அங்க இருந்துட்டானா. படிங்கம்மா பார்க்கலாம் அந்த வசனத்தை எடுத்தான். 2 சாமுவேல் 23:20. 2 சாமுவேல் 23:20. பராக்கிரமசாலியாகிய யோதாவின் குமாரன் கப்சியில் ஊரானுமாகிய பெனாயாவும் செய்கைகளில் வல்லவனாயிருந்தான். அவன் மோவாப் தேசத்தின் 2 வலிமையான சிங்கங்களை கொன்றதுமல்லாமல் உறைந்த மழை காலத்தில் அவன் இறங்கி போய் ஒரு கெபிக்குள் இருந்த ஒரு சிங்கத்தையும் கொன்று போட்டான். பாத்தீங்களா, உறைந்த மழையில ஏற்கனவே 2 சிங்கத்தை காலி பண்ணிட்டான், வலிமையானது. அப்போ இந்த கெபிக்குள்ள போய் அங்கேயே ஒரு சிங்கத்தை காலி பண்ணிட்டு அந்த இடத்த உட்காந்துக்கிட்டான் குளூர்ல. யோசித்து பாருங்க, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் சிங்கத்தை கொல்லணும்னா எவ்வளவு பெரிய காரியம். அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு செய்யறதான காரியங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்போ ஆண்டவர் தான் நம்மளுக்கு இந்த பலனை தரார். இவ்வளோ பெரிய காரியங்கள் நடக்குது. இப்போ ஆண்டவர் என்ன நினைக்கிறார், இவங்க பெட்டியை தூக்கிட்டு போட்டோம், அவங்க வந்து நம்மள அடிக்கிறது பெருசு இல்லை, அவங்க வந்து என்ன வந்து தோத்துட்டேன்னு தான் நினைக்கிறாங்க, அவங்க தெய்வம் தான் ஜெயிச்சதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த பெட்டி தீன் போய் அவங்க எங்க வைப்பாங்க, தாகவனுடைய வீட்டில் தான் வைப்பாங்க, கோவிலில். அங்கே வச்சு நான் அவங்க தெய்வத்தை அடிக்கணும். அப்போதான் எனக்கு அவங்க பெலிஸ்தேர் பயப்படுவாங்க. நான் யாருன்னு பெலிஸ்தேருக்கு இப்போ காட்டணும்னு தான் அவங்க தூக்கிட்டு போகும்போது மௌனமாக இருந்தார் ஆண்டவர். அந்த உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு போகும்போது மௌனமாக இருந்த காரணம் தான். தூக்கிட்டு போய் அங்கே வச்சு அங்கே காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தாகோனை வணங்கணும் ஆராதிக்கணுன்றதான எண்ணமே வராமல் போனது ஏன் தெரியுமா? இந்த தாகோனை ஆண்டவர் தலையை புட்டு போட்டார், கிள்ளி போட்டார், கை காலை உடைச்சி போட்டார், இடுப்புல இருந்து 2த்தையும் பிச்சு போட்டார். அப்ப இந்த தாகோனுக்கு ஒரு சக்தியும் கிடையாது. நம்ம தெய்வத்துக்கு முன்னால மண்டிட்டு விழுந்து போனது. இதை யாரும் வணங்கணுன்ற எண்ணமே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வரல. அந்த சிலை எல்லாம் உடையாம இருந்து இந்த பெட்டி நேர இஸ்ரவேலுக்கு வந்துச்சு வைங்க, எந்த சிலையெல்லாம் உடையாம வந்து பெட்டி அப்படியே இஸ்ரவேலுக்குள்ள வந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களை தாகோன் தான் பயங்கரமான தெய்வம், அதுக்குள்ளேயே கொண்டு போய் நம்ம ஆண்டவர் வச்சுட்டு தூக்கின்னு வந்துட்டானுங்க.
அப்போ இவனுங்க பெட்டியை விட அந்த தாகோன் தெய்வத்தை தான் கும்பிட்டுருப்பானுங்க எல்லாரும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்க பாருங்க, இந்த தாகோனை வணங்கவே இல்லை, இந்த தாகோனை வணங்கவே இல்லை. ஆனால் அவனுடைய பிள்ளைய வணங்கினாங்க பாகால, அவனுடைய மனைவியை வணங்கினாங்க அஸ்தரோத். இது ரெண்டும் தான் இவங்களுக்கு பிரதானமான கடவுளாக மாறி போச்சு. அதை தான் அவங்களுக்கு ஆரம்பித்தேன். தாகோனுடைய சப்ஜெக்ட் முடிஞ்சு இப்போ அஸ்தரோத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த அஸ்தரோத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் வணங்க ஆரம்பித்தாங்க. எப்போ? நியாயாதிபதிகள் காலத்தில் தான். இந்த நியாயாதிபதிகள் 2வது அதிகாரத்தில் வரும்போது ஒரு சிலர் இருக்கிற வரைக்கும், இப்போ யோசுவா இருக்கிற வரைக்கும் பயமுறுத்திட்டே இருந்தான். யோசுவா இருக்கிற வரைக்கும் பயமுறுத்திட்டே இருந்தான், கடவுளை பற்றி சொல்லிட்டு இருந்தான். அந்த யோசுவா செத்து கொஞ்சம் நாள் ஆகிப்போச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது? நியாயாதிபதிகள் காலத்தில் நியாயாதிபதிகள் எழும்பிடமே இந்த ஜனங்கள் ஒருத்தங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க. அப்புறமா புதுசாக எழும்புறாங்க இல்லையா? அப்போ ஏற்கனவே பிரமாணம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க? பயந்து இருப்பாங்க. புதுசாக வளர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க? இப்போ சுற்றி தானே ஊருங்க இருக்குது, அவங்கள சுற்றி அங்கெல்லாம் பெரிய பெரிய கோவிலுங்கெல்லாம் இருக்குது. இவங்களுக்கு எந்த சாமியும் இல்லை, இவங்களுக்கு உடன்படிக்கை பெட்டி மட்டும்தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இப்போ அந்த தெய்வத்தை நம்ம ஏன் கும்பிடக்கூடாது? அது பாரு எவ்வளோ அழகாக இருக்குது, அது பாரு எப்படி எவ்வளோ பெருசாக நிற்குது, அதுக்கு பாரு கை எத்தனை இருக்குது, கால் எத்தனை இருக்குது. அந்த மாதிரி அவங்களுக்கு சிந்தை வந்த உடனேயும் இவங்க என்ன பண்ணாங்க? அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்கள நடத்துறதுக்கு ஆள் இல்லை. இப்போ ஆண்டவர் பார்த்தோன்னே கோவம் வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணார்? கொள்ளை அடிக்கிறவங்ககிட்ட அவனை ஒப்பு கொடுத்தார். இந்த 2வது அதிகாரம் முழுசா அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அவங்கள யார்கிட்ட ஒப்பு கொடுத்தாருன்னா கொள்ளை அடிக்கிறவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தார். இவங்க என்ன பண்ணாங்க? வந்து இவங்க கிட்ட இருக்கிற அத்தனையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க, அத்தனையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவங்கள வித்து போட்டார். அப்படிதான் இருக்குது. அவங்கள என்ன செய்தாராம்? வித்து போட்டாராம். 2:13 16 அவர்கள் 14 அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலையும் அஸ்தரோத்தையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரர் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகையினரின் கையிலே விற்று போட்டார். பிரியமானவர்களே, இது காரியம் எப்படிப்பட்டது அப்படி சொன்னா, நம்முடைய கண்களுடைய காட்சி ஜீவனத்தினுடைய பெருமையா மாறும். நம்மளுக்கு இது வந்தா நல்லா இருக்கும், அது வந்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லி நினைக்கிறோம் பார்த்தீங்களா? உலகத்துல இதெல்லாமே அஸ்தரோத் தான். அவங்க அதை பார்த்து தானே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அதை பார்த்து எடுத்து இவங்களுக்கு நன்மை உண்டாகன்னு நினைச்சதுக்கு என்ன நடந்துச்சு? நன்மைக்கு எதிர்பார்த்துருந்தோம், எங்களுக்கு தீமை தான் வந்துச்சு அப்படி சொல்றாங்க இல்லையா? நன்மையை எதிர்பார்த்துருந்தோம், எங்களுக்கு தீமை வந்துச்சு. அப்போ இவங்க நிலவரம் என்ன? இதனால எனக்கு நன்மை வரும், அதனால எனக்கு நன்மை வரும். இந்த அஸ்தரோத்தை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தேன். ஆரம்ப நாட்கள்ல இந்த அஸ்தரோத்தை தான் எல்லாரும் வச்சிருந்தாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க கூட இந்த அஸ்தரோத்தை வைக்கணும்னா ரொம்ப பெரிய சிலை வைக்க மாட்டாங்க. பெரிய சிலைனால கை சைஸ்ல தான், இந்த உள்ளங்கை சைஸ்ல சின்னதா இருக்கும். அந்த சிலைலாம் பாருங்க, ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கு. இந்த சிலைலாம் ரொம்ப மனுஷன் சைஸ்ல இருக்காது, சின்ன சின்ன சிலைகள் தான் இருக்கும். இப்போ இந்த சின்ன சிலைகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்னதாக தங்கத்தில் ஒரு மேடை கட்டுவாங்க. லாபான்னு இருந்த நாட்கள் எல்லாம் சீரியர் தேசம் முழுவதும் இந்த அஸ்தரோத் தான் அவங்களுக்கு தெய்வம். சின்னதாக மேடை கட்டுவாங்க தங்கத்தில். அந்த மேடை கட்டி அதை சுற்றி விளக்குங்க கொளுத்துவாங்க. விளக்கு கொளுத்தி அந்த மேடையில் இந்த தெய்வத்தை வைப்பாங்க, இந்த தெய்வத்தை வைப்பாங்க. இப்போ இவங்களுக்கு பணம் கொடுக்குற தெய்வம் இதுதான், கொட்டிக்கிட்டு கிடக்கும். இப்போ இந்த தெய்வத்தை அநேகர் புதுசாக வாங்க மாட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? இந்த தெய்வம் இவ்வளோ பெரிய பணத்தை இவங்களுக்கு தருது அப்படி சொல்லிட்டு எந்த பணக்காரன் வீட்லையாவது இந்த தெய்வத்தை யாராவது திருடிட்டு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா, இந்த தெய்வத்தை திருடுறவங்களுக்கு இந்த பணக்காரங்கிட்ட இருக்கிறது அத்தனை செல்வமும் அவங்க கிட்ட போய் சேர்ந்துடணும் ஒரு ஐதீகம். அப்ப என்ன ஆகுங்க? இந்த ஆட்கள்லாம் இந்த சிலைய எல்லாத்தையும் திறந்து வச்சா கூட இந்த சிலையை வைக்கிற இடத்த மட்டும் அப்படியே பயங்கரமா பாதுகாப்பு கொடுத்து அதுக்கு பெரிய பெரிய கதவுகளை போட்டு அங்க காவலாளிகளை நிக்க வச்சிருவாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டிலலாம் எதை கஜனா பெட்டி கூட திறந்துருக்கட்டும், ஆனா அந்த தெய்வத்தை பயங்கரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்களாம். அப்படிதான் இந்த அஸ்தரோத். இப்போ இதுதான் என்ன செய்தா, அவ தூக்கிட்டு போயிட்டா. ராகேல் தூக்கிட்டு போயிட்டால. அது பெரிய சிலை இல்லாததுனால தான் கீழே வச்சு மேலே ஏறி உட்காந்தா. பெருசா சிலை இல்லாதனால தான், சின்ன சின்ன கையளவு சிலையா இருந்ததால தான் அது கீழே வச்சுட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு, ஏன்னா இல்லை பெரிய சிலையான்னு சின்ன வச்சுங்க, அது மேலே உட்காந்தா கூட தெரிஞ்சிருமே, ஒரு சிலை மேலே உட்காந்தா கூட தெரிஞ்சிருமே. அது சின்ன சின்ன சிலையா இருந்ததுனால தான் அது மேலே உட்காரும் போது லாபானால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அப்படிதான் வைப்பாங்க வீட்டுக்குள்ள. இதை தேடி பாருங்க, 7 நாள் அவன் பிரயாணம் பண்ணி வந்தானே பாருங்க. 400 பேரை கூட்டிட்டு 7 நாள் பிரயாணம் பண்ணி வரான்.
7 நாள் தேவையா? இந்த 7 நாளுக்கு அவங்க சாப்பாடுக்கு அதெல்லாம் தானே கொண்டு வந்திருக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம பைபிளில் படிக்கிறோம் 7 நாள் அவங்க பிரயாணம் பண்ணி அப்புறமா பிடிச்சான் யாக்கோபு அப்படி சொல்கிறோம். படிமா அந்த வசனத்தை. ஆதியாகமம் 31:23. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாண பரியந்தம் அவனை தொடர்ந்து போய் கீலியாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். நல்லா கவனிங்க, 7 நாள் அவன் பிரயாணம் பண்றான்னா சாப்பிடாம வந்திருப்பான். மத்தியானம் சாப்பிட்டுருக்கணும், காலையில் சாப்பிட்டுருக்கணும், நைட்டு சாப்பிட்டுருக்கணும். இவங்க பிரயாணத்தில் எப்படி செய்வாங்க? ஒட்டகத்து மேலேயே ஸ்டவ் வச்சு செய்து வருவாங்களா? இல்லையே. அங்கே இறங்கி சாப்பாடு செய்யணும்னாக்கா 400 பேர் அவன் கூப்பிட்டு வரானே. இந்த 400 பேருக்கு எவ்வளோ அரிசி சாப்பாடு எல்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கணும். இதை சுமக்கிறதுக்கு எத்தனை கோவேரி கழுதை வந்திருக்கணும், கழுதை வந்திருக்கணும், ஒட்டகம் வந்திருக்கணும். இந்த 400 பேருக்கும் அவன் எங்கே மல்லிகை சாமான் கொண்டு வந்திருப்பான், எங்கே இந்த அரிசி கொண்டு வந்திருப்பான். நம்ம சும்மா சர்வசாதாரணமாக 7 நாள் அவன் வந்து பிடிச்சிருவான். 7 நாள் பட்னியாக வந்திருப்பான் அவன். 7 நாளும் அங்கங்கே உட்காந்து சாப்பிட்டு தானே வந்திருப்பான். சமைச்சிருக்கணுமே. அப்போ எவ்வளோ பொருளை உறுத்திக்கணுங்க, எவ்வளோ பொருள் அவங்களுக்கெல்லாம். இப்போ 400 பேருக்கு சாப்பாடு பண்ணாலும் சும்மாவா? நம்ம 200 பேர் 250 பேருக்கு போகிறதுக்கு இன்னும் பண்ணுக்கிறோம். நாட்டுக்கு அம்மானம் என்ன பாடுபடுறோம். இப்போ 400 பேருக்கு 3 வேளை சாப்பிடணும். 400 பேர் 3 வேளை சாப்பிடணும்னா யோசித்து பாருங்க. 7 நாள் வந்துட்டு, அப்போ 7 நாள் வந்தாரு, 7 நாள் வந்துட்டு யாக்கோவை பார்த்துட்டு திரும்பி போறாரு. அது ஒரு 7 நாள் தானே ஆயிருக்கும். 7 நாள் பிரயாணம் பண்ணி வந்தாக்கா 7 நாள் திரும்பி போயிருக்கணுமே. இப்போ 14 நாளுக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கணும் இவரு. இல்லைன்னா என்ன பண்ணிருக்கணும்? யாக்கோபு 7 நாளைக்கு பிரயாணம் பண்ணி வந்த அளவுக்கு தயார் சாப்பாடு இருந்துச்சு, நீ 7 நாளைக்கு போறதுக்கு சாப்பாடு இருக்கணும். அவங்க தான் பீச் எடுத்து வாங்கி போயிருக்கணும். வேற என்ன பண்ணிருக்கணும்? ஒன்று அவங்ககிட்ட வாங்கி போயிருக்கணும். ஏன்னா உடன்படிக்கை பண்றாங்க. 2 பேரும் அங்கே உட்காந்து கல் எடுத்து வச்சு ஜகத்சௌரினி அப்படின்னு சொல்றோம். இந்த இடம் இது வந்து பொன் விளையும் பூமி. அந்த பேர் வைக்கிறானுங்க. இவன் அசிரியருடைய பாஷையில சொல்றான், யாக்கோபு யூதா பாஷையில சொல்றான். அவ்வளவுதான், ரெண்டும் ஒரே இதுதான், உடன்படிக்கை தான். அப்போ இவங்க உடன்படிக்கை பண்ணி அங்க நைட் சாப்பிட்டாங்க. அப்போ யாக்கோபு தான் கொடுத்துருக்கலாம் அந்த சாப்பாடு. ஆனா திரும்பி போறதுக்கு வரும்போது 7 நாள் எப்படி சாப்பிட்டு வந்தாங்களோ, போகும்போது 7 நாள் அப்படி தானே சாப்பிட்டு போனோம். என்ன ஏன் எங்களை கூட்டு வந்து பட்னியா சாவடிக்க கூட்டு வந்தியா அப்படி கேட்பாங்களா அந்த ஊருக்காரங்களாம். ஏன்னா சகோதரர்களை கூட்டு வந்தோம் இல்லையா, அவங்கள நல்ல சாப்பாடு கொடுத்தா தானே அவங்க சண்டை போடுறதுக்கு ரெடியா வருவாங்க. இவ்வளோ பேரை கூட்டு வரணும்னா சண்டைக்கு தானே கூட்டு வந்திருப்பான். இவனை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்றான், டேய் மகன், அவங்கள்ட்ட எதனா நன்மைக்கு தீமை பேசுன மகன், உங்களை அத்தனை பேரையும் காலி பண்ணிட்டு நைட்ல வர சொல்லிட்டார் ஆண்டவர். அவனே வந்து யாக்கோபு கிட்ட சொல்றான், நைட்டு உன் கடவுள் வந்து என்கிட்ட சொல்லிட்டாரு மகனை, இல்லைன்னா உன்னை பிழிஞ்சு எடுத்துட்டு இருப்பான் அப்படி சொல்றான். படிமா அந்த வசனத்தை. ஆண்டவர் நைட்டா கனவுல சொல்றாரு. 31:24. அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தான் ஆகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். பாத்தீங்களா, எச்சரிக்கையா இருந்தா என்ன அர்த்தம்? அந்த எச்சரிக்கையில நிறைய விஷயம் அடங்கி இருக்கு. நீ எதனா பேசுன மகனை திரும்பி வரமாட்டேன், போனதோட முடிஞ்சிடும் கதை. அதுதான் எச்சரிப்பு. இப்ப இவன் போய் அந்த அங்கலா இப்ப அவங்ககிட்டையும் சொல்றான், டேய் உன் கடவுள் என்கிட்ட பேசுறாரு மகனை, அதனால தான் உன்னை விட்டு போறான் அப்படி சொல்றான். படிமா அந்த வசனத்தை. உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. பாத்தீங்களா, உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. 400 பேரை கூட்டு வந்திருக்கேன், சும்மாவுனே வரல மகனை உனக்கு காலி பண்ணி போறதுக்கு தான் நான் வந்தேன். பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு. ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு. ஆகிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை கொல்லத்தான் நான் வந்தேன், கொண்டுட்டு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு போகத்தான் நான் வந்தேன். ஆனா உன் கடவுள் நைட்டு பேசிட்டாரியா, என்ன அடிப்பேன்னாரு, அதனால தான் உன்னை விட்டு வச்சுட்டு போறேன். அவ பாரு, நான் அவர் சொல்றாரு வந்து, நீ என் பேர பிள்ளைங்களை நான் கூட்டு வந்தேன், நான் முத்தம் கொடுத்து மேல தாளத்தோடு அமுச்சு வச்சிருப்பேன். எத்தனை வாட்டி இவன் அமுச்சிருக்கலாம். அவன் கேட்கறானே, வீட்டுக்கு போட்டோமா, உன் கண்ணில் தயவு கிடைச்சா இங்க எரியா அப்படி சொல்றான் இல்லையா. 30:27 ஆதியாகமம் 30:27. நீ ஓடி போவதை மறைத்து எனக்கு அறிவியாமல் திருட்டாளவா. ஆமா, என்னம்மா படிக்கிற? 30:27. அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். பாத்தீங்களா, அப்ப நான் இதுல இந்த வார்த்தைக்கு என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்க? உன் கண்களை தயவு கிடைச்சா இங்க இருப்பா. அப்ப நான் யாக்கோ போறேன், நான் வீட்டுக்கு போறேன் தானே சொல்லியிருப்பான். அப்ப எவ்வளவு நாளா அவன் வீட்டுக்கு போறேன்னு சொல்லியிருப்பான். இவர் என்ன பண்றாரு, உன் கண்ணில் தயவு கிடைச்சா இங்க ஏறி, ஐயோ இங்க தான் நல்லா தானே சாப்பாடு வச்சிருக்கேன், என் பிள்ளைங்களாம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் இல்லாம அப்புறம் இந்த வேலை காட்சிங்களாம் வேற எடுத்துக்கிட்ட நீ,
உன் பேர பிள்ளைங்களாம் இருக்குது, எவ்வளோ ஆடு மாடுலாம் உனக்கு சம்பளம் தரேன், நான் ஓசியில் அவனை வச்சிருக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து எதுக்கு போகிறேன்? ஏன்னா அவங்க பிள்ளைங்களாம் ஆடு மாடு மேய்க்க மாட்டாங்க. லாபானுடைய பிள்ளைங்களாம் ஆடு மாடு மேய்க்க மாட்டாங்க. அவங்களுக்கும் லாபானுக்களும் பிள்ளைங்க இருந்துச்சா இல்லையா? லாபான் பிள்ளைங்கள சொல்கிறானுங்க, எங்கள் அப்பாவுடைய சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு பணக்காரன் ஆயிட்டான். 32:1 பாருங்க. இப்போ அவங்க பேச்சு கேட்டுட்டு யாக்கோப்பா அவன் பகைக்கிறான். இப்போ யாக்கோப் வந்து கூப்பிடுறான் மாமா அப்படி சொன்னாக்கா, இப்போ லாபான் மூஞ்சி வந்து முந்தா நேற்று இருந்தது போல இல்லையா, வேற மாதிரி டிசைனா மாறி இருக்குது. இப்போ போனையா 31:1. பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும். கவனிங்க, லாபானுக்கு குமாரர் இருக்கும்போது 2 பிள்ளைங்களை கூப்பிட்டு ஆடு மேய்க்க அமைச்சானே இவன் என்ன மாதிரி ஆளா இருப்பான்? பசங்க இருக்கிறானுங்க. ஆனா யாக்கோபு அங்க வரும்போது யார் ஆடு மேய்ச்சிட்டு வந்தது? லாபானுடைய ஆடை ராகேலும் லேயானும் அவங்க தான் ஆடு மேய்ச்சிட்டு வராங்க. வீட்டுல ஆம்பளை பசங்களை வச்சுக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க ஆடு மேய்ச்சிருப்போம். ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க மதிப்பு கிடையாது, யூதர்களுக்குள்ள பொம்பளை பிள்ளைங்க மதிப்பே கிடையாது. ஆடு மேய்ச்சிட்டு ஆடு மேய்க்கு தான் நீ இலாக்கி. அப்ப பிள்ளைங்களை வீட்டுல வச்சு சோறு போட்டுங்கிறாரு. அது மறைஞ்சே இருந்துச்சு. இங்கதான் அவங்க பிள்ளைங்க ஒருத்தாள் இருக்கிறாங்கன்னு தெரியுது. அண்ட் குமாரர்கள் இப்ப சொல்றாங்க, எங்க அப்பா சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டான். படிமா அந்த வசனத்தை மறுபடியும். பின்பு லாபானுடைய குமாரர் எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும் எங்கள் தகப்பனுடைய பொருளினாலே இந்த செல்வத்தை எல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். இப்ப யார்கிட்ட சொல்றாங்க? அதெல்லாம் குமாரர் அப்படி சொன்னா 1க்கு 2க்கு மேற்பட்டவங்க தான் குமாரர், இல்ல குமாரன் அப்படி சொல்லியிருப்பாங்க. அப்போ 3-4 பேர் இருக்கிறானு வச்சுக்கோ. இப்போ அவங்க எல்லாம் போய் சொல்றாங்க மொத்தமா சேர்ந்துட்டு, இப்பா உங்க சொத்தெல்லாம் அபகரிச்சு எடுத்துக்கிட்டாள், நீ அவனை மாப்பிள்ளை இன்னுக்கிற, நீ 2 பொண்ணையும் வேற கொடுத்து விட்டேன், அவனை இங்கே வச்சு சோறு வேற போட்டுனுக்கிற, நீ எல்லாத்தையும் சூட்டி எடுத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியாது அவன் என்ன அநியாயம் பண்றான், அவனுக்கு தெரியுமா? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பாரு எவ்வளவு பெரிய ஆளாயிட்டான், நீ வச்சிருக்கிறது அப்படி இருக்கும். அவன் பெருகிட்டு போறான், அவனுக்கு வேலைக்காரி எல்லாம் வந்துட்டானுங்க. இப்படி எல்லாம் சொல்லும் போது என்ன ஆகும்? ஆமால அவன் வரும்போது என்ன ஆச்சுன்னா அவனுக்கு என்ன இருந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கும்? இப்ப அதெல்லாம் சொல்லும் போது லாபான் கேட்கிறாரு. கேட்ட உடனே இவன் மூஞ்சி மாறி போச்சு. அடுத்தது, லாபானின் முகத்தை யாக்கோபு பார்த்தபோது அது நேற்று முந்தைய நாள் இருந்தது போல் இராமல் வேறு. நேற்று முந்தைய நாள் வந்து எப்படி இருந்துச்சு? மாப்பிள்ளை வாங்க வாங்க வாங்க, இன்னும் ரொம்ப நாளாச்சு ஆடு மேய்க்க போனீங்க, பிள்ளைங்க எல்லாம் பார்க்க வந்தீங்களா, வாங்க சாப்பிடுங்க சாப்பிடலையா இப்படி கேட்டிருப்பான். இப்ப இன்னைக்கு அவன் வந்திருக்கும் போது நேற்று முந்தா நாள் பேசுற மாதிரி இல்லை. இவன் வந்து கேட்பான் மாமா அப்படி சொல்லி கூப்பிட்டுப்பான் இல்லையா, மாப்பிள்ளையாச்சு ஒரு மாமா அப்படி கூட பெறாத்திருப்பான். அதனாலதான் நேற்று முந்தின நாள் போல இல்லை, மூஞ்சி வேற மாதிரி இருக்குது. இப்போ யாக்கோபு பார்க்கலாம், இனிமே இவன் கூட இருந்தா வேலைக்கு ஆகாது, இவன் நம்ம காலி பண்ணிடுவான் அப்படி சொல்லிட்டு தான் பிள்ளைங்களை கூப்பிட்டு வெளியே போயிட்டான். இப்ப இவரு சொல்றாரு, நீ அங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஆடு மேலாம் தாளெல்லாம் வச்சு முத்தம் கொடுத்தா அமைச்சிருப்பேன், எல்லாருக்கும் முத்தம் கொடுத்து அமைச்சிருப்பேன். முத்தம் கொடுத்தா அனுப்புறாளா? 400 பேரை கூப்பிட்டு வருவேன் நீ. மேல தாளத்தெல்லாம் முத்தம் கொடுக்குற ஆள் போய் 400 பேரை கூட்டின்னு வந்துட்டு இருக்கே இங்க. சொல்றான், நான் உங்களை பொல்லாப்பு செய்யறதுக்கு தான் வந்தேன், ஆனா உன் கடவுளால நீ தப்பிச்சிட்ட போ அப்படி சொல்லிட்டு போறான். அப்போ இந்த 7 நாளும் இவர் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு கொண்டு வந்தது எதுக்கு? நம்ம என்னைக்காவது சிந்திச்சிருப்போமா? 7 நாள் ஒரு ஆள் பிரயாணம் பண்ணி வந்தாங்க. 7 நாள் லாபான் பிரயாணம் பண்ணி வந்தான். அவன் உக்காஞ்சானா, சாப்பிட்டானா, ரெஸ்ட் எடுத்தானா, நைட்ல தூங்கினானா? ஏன்னா அவன் நைட்ல தூங்கினால தானே சொப்பனை வந்துச்சு. நைட்ல தூங்காம அவர் வண்டி ஓட்டின்னு வருவாரா? எங்கன்னா எப்படி சண்டை போடுவாரு? நைட்டு படுத்ததால தான் கடைசி 6 நாள் விட்டார் ஆண்டவர். 7ஆவது நாள் பிடிச்சிட்டாரு, மகனை பார்த்துக்கோ, பக்கத்துல வந்துட்டேன், எதனா பேசுனா மகன் நீ சட்னி சுக்கரொட்டி ஆயிடும், நீ குத்தணும் அப்படின்னு இருப்பார். அதனால பயந்துட்டான், அதனால திருப்பி போனான். அப்ப இவங்களுடைய எண்ணங்கள்லாம் என்ன பண்ண, அங்க கூட வந்துதான் சாமி தானே தேடினாமே, என் தெய்வத்தை என்ன தூக்கிட்டு வந்த நீ, போ என் தெய்வத்தை எதுக்கு திருடிட்டு வந்துட்ட அப்படி சொல்லி அவன் கோவப்படுறான். அப்போ அஸ்தரோத்துன்றது சாதாரணமானதல்ல, எவ்வளவு பெரிய ஆளையும் மனசை மயக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் யாக்கோபு கிட்ட ஆண்டவர் வந்து பேசும்போது அவன் என்ன செய்தான்? இதெல்லாம் கொடுங்க, உங்க அந்நிய தெய்வங்கள்லாம் கொடுத்து வஸ்திரத்தை மாத்துங்க அப்படி சொன்னா பார்த்தீங்களா? நான் இதெல்லாம் உங்களுக்கு பணம் சொல்லி கொடுத்தேன். வஸ்திரத்தை ஏன் மாத்தணும் அப்படின்னா, இப்ப பாருங்க நடப்பயணம் போறாங்க, பாத யாத்திரை, அவங்க ஒரு வஸ்திரம் போட்டிருக்காங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன சொல்றோம்? அவங்கள பார்த்தோன்னையும் இவங்க பழனிக்கு போறாங்க, இவங்க வேளாங்கண்ணிக்கு போறாங்க, இவங்க சபரிமலைக்கு போறாங்க. ஏன்னா அந்தந்த சாமிக்கு போகும்போது அந்தந்த வேஷம் போட்டுக்கிறாங்க, அந்தந்த துணி.
அப்ப அந்த துணியை பார்க்கும் போதே நம்ம என்ன சொல்றோம், இந்த கடவுளுக்கு இந்த கோவிலுக்கு இவங்க போறாங்க. இப்ப யாக்கோபு ஏன் அவங்கள வஸ்திரத்தை மாத்துனா, அவங்க இந்த கடவுளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தாங்க. படிமா அந்த வசனத்தை. ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடே கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். இவங்க கட்ட இருந்த பிரச்சனையே இதுதான். உள்ள கோவில் மாதிரி கட்டி வச்சுட்டானுங்க. இந்த தெய்வத்தை கோவில் மாதிரி கட்டி வச்சுட்டு அந்த தெய்வத்துக்கு ஏற்ற இந்த வஸ்திரம் தான். இப்ப நம்ம கிறிஸ்தவங்கள் ஆயிட்டோம், எல்லாம் வெண் வஸ்திரம் போடுறோம். யார் சொன்னது வெண் வஸ்திரம் போட சொல்லி? யூதர்கள் யாராவது வெண் வஸ்திரம் போட்டாங்களா? எப்பயும் இருக்கிறாங்க. எவனா வெண் வஸ்திரம் போடுறானா? இல்லை. எந்த இயேசு கூட இருந்ததான 12 சீசர்ல இவங்கெல்லாம் வெண் வஸ்திரம் போட்டிருந்தாங்க, ஒயிட் ட்ரெஸ்லயே அலைஞ்சிருந்தாங்க? எங்கேயாவது பைபிள் இருந்தால் எடுத்து காட்டுங்க. இல்லை. ஆனால் நம்மளே போட்டுக்கிட்டோம். அப்போ நம்மள ரோட்டில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க? கிறிஸ்தவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறாங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்டில் போகிறாங்க. அவனுக்கு நினைப்பான் கிறிஸ்தவர்கள். அதான் அடையாளம். அடையாளம் நம்மளுக்கு அடையாளமே இருக்கக்கூடாது. அவங்க என்ன சொல்றான்? உங்க வஸ்திரங்களை மாத்து, உங்க வஸ்திரங்களை மாத்து, உங்களை சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் எதுக்கு பண்ணணும்? ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வச்சிருப்பாங்க. அப்ப சுத்தம் பண்ணா காதல மாட்டிடுறான். அவங்க என்ன கொடுத்தாங்க? அந்த சாமியும் காதல இருக்கிற காதணியும் கொடுத்தாங்க. அப்ப அந்த காதணியிலலாம் வச்சு விடணும். நிறைய பேர் இந்துல தாலி படும்போது அதுல ஒரு சின்ன தெய்வத்தை செய்து வச்சிருப்பாங்க. இந்த தாலியில தெய்வத்தை செய்து வச்சிருப்பாங்க. அப்ப அதோடைய சொரூபம் அதுல இருக்கும். அதனால தான் அவங்க காதணி எல்லாம் கொடுத்தாங்க. அதை கொண்டு போய் அவன் என்ன பண்ணான்? வேற யாராவது இதை எடுத்து யாரும் வணங்கிடக்கூடாது, வேற யாராவது இந்த பாவத்துக்குள்ள விழுந்துடக்கூடாதுன்னா ஒரு கருவாலி மரத்துக்கு புதைச்சி போட்டான். அது நல் எண்ணத்துல தான் புதைச்சி போட்டான். வேற யாரும் இந்த பாதையில் விழுந்துடக்கூடாது அப்படி சொல்லி. பிரியமானவர்களே, இதெல்லாமே இவங்க கொண்டு விளக்குறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. யாக்கோபு இதெல்லாம் விலைக்கு போறதுக்கு ரொம்ப ஆச்சு. இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தான் அவனுக்கு பயமும் திகிலும் இருந்துச்சு. இதெல்லாம் விலைக்கு போட்ட அப்புறமா தான் அவன் அந்த ஆத்த கடந்து தேவனோட யுத்தம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு, எங்க அண்ணன் வரான், என்னை கொலை பண்றதுக்கு வரான். பயந்துட்டான். 3 பங்கா பிரிச்சான். எல்லாரையும் பிரிச்சு எங்க நிக்கல, இங்க நில்லு, இங்க நில்லு, இங்க 3 பங்கை வேற கொடுத்து விட்டான். இந்த பயம்லாம் எங்கிருந்து வந்துச்சு? இவங்க வீட்டுல இப்படிப்பட்டதான காரியங்கள் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த காரியத்தின் நிமித்தம் தான் அவனுக்கு பயமும் திகிலும் வந்துச்சு. ஆண்டவர் ஏன் போடுறா, என்னை விடு நான் போறேன் டைம் ஆச்சு, என்னை விடு நான் போறேன் டைம் ஆச்சு. எதுக்கு சொன்னாரு? கால் தொடையெல்லாம் திருவுறாரு. இதெல்லாம் பண்ணது ஏன்? பொண்டாட்டி சிலை வச்சிருந்ததை நீ அனுமதிச்சாதானே? உன் பொண்டாட்டி சிலையை திருடி கொண்டாந்து வச்சிருந்தா இல்லையா? உனக்கு தெரியுதா? வஸ்திரத்தை மாத்துன்ற, அதை மாத்துன்ற, இதை மாத்துன்ற. அப்ப உள்ள அந்நிய தெய்வங்கள் இருக்கு உனக்கு தெரிஞ்சுதானே கேட்ட? இப்ப இதெல்லாம் வச்சு நீ அனுமதிச்சியே, இப்ப ஆசீர்வாதம் கொடு கேட்கிறாரு. ஆண்டவர் சொல்ற கொடுக்க முடியாது, டைம் ஆச்சு, விடு நான் போகணும். உனக்கு அப்பயே இந்த சிந்தை உனக்கு வரல. பிரியமானவர்களே, நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு போராடினா நைட்டு ஃபுல்லா, ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்றார், டைம் ஆச்சு போடுறார். அப்புறமா தொடைய தொட்டாராம். என் தொடை உடஞ்சாலும் பரவாயில்ல, எலும்பு சுத்தலாம் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல, கொடுத்துதான் ஆகணும். அவனுடைய பிடிவாதம் எப்படி இருக்கு? இப்ப இந்த மாதிரிலாம் ஆண்டவர்களை பண்ணாதான் 2வது எதனா ஒரு ஆசீர்வாதம் கேட்டா வராது. இனிமே என் வாழ்க்கையை பரிசுத்தமா தான் பாதுகாக்கணுன்றதுக்கு தான் காலையில வரைக்கும் அவனோட ஆண்டவர் போட கிடைக்காத போயிடும். முதல்லாம் கேட்டவனையும் கிடைச்சிடும். நான் ஆண்டவர் பிள்ளை நம்ம நினைச்சிட்டு இருப்போம். யாக்கோபா அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தான். நான் ஆண்டவருடைய பிள்ளை, எது கேட்டாலும் ஆண்டவர் கொடுப்பார், எது கேட்டாலும். நான் போற இடமெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சே. இப்போ இவனுக்கு கிடைக்காதுன்றதான ஒரு சிந்தையை உண்டாக்குனார் பார்த்தீங்களா? எதுவும் கிடைக்காது உனக்கு. காரணம் என்ன? தெரிஞ்சு அனுமதிச்சு வச்சிருந்த. நான் யார்? நான் உனக்கு தரிசனம் ஆகும்போது என்ன சொன்னேன்? நான் உன் தகப்பனுடைய தேவன். அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? நீ எழுப்பி பெத்தேலுக்கு போடா. நீ வரும்போது உன் சகோதரனுக்கு பயந்து ஓடி வரும்போது நான் உனக்கு தரிசனமான அந்த தேவன் நான் தான். இப்ப படிமா அந்த 1வது வசனத்தை. அந்த சிலைகள்லாம் அவன் கேட்கிறான். அதுக்கு தேவன் யாக்கோபை நோக்கி சொல்லுமா 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். ஞாபகப்படுத்தி விடுறாரு பார்த்தீங்களா? டேய், நீ பயந்து ஓடி வரும்போது நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணலையா? நீ தானே சொன்ன, நான் போகிற இடமெல்லாம் என் கூட இருந்து உணவும் உடுக்க வஸ்திரமும் கொடுத்தா நீ எனக்கு தேவனா இருப்பேன், நான் உனக்கு ஜனமா இருப்பேன்னு சொன்ன வேற நீ. நான் உனக்கு இவ்வளோ செய்திருக்கிறேன், ஆனா நீ எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் அனுமதிச்சிட்டியே உள்ளோ.
அதுக்கப்புறம் தானே கேட்குறான் இவன். இந்த வார்த்தைலாம் முடிஞ்ச பிறகு தான், எப்பா உன் அந்நிய தெய்வங்கள்லாம் கொடுப்பா, எங்களை ஆபத்து வரும்போது என்னை காப்பாற்றின தெய்வம் வந்து என்கிட்ட பேசுறாரு, நீங்க இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, யோசித்து பாருங்க. அதுக்கப்புறமா அவன் ஸ்ட்ராங்கா மாறுறானா இல்லையா? இல்ல மறுபடியும் என்ன பண்றாங்க இவங்க, அந்த பொம்பளைங்க மனமாச்ச மாறிடும், டபக்குன்னு மாறிடும். அவங்க கோழி மாதிரி தொடர்ந்து எதிர்வாங்க, தபக்குன்னு வந்துடுவாங்க, பறக்க முடியாது, எழுப்புதல் போகும், டம்முன்னு வந்துடும். அதனால இவங்க மறுபடியும் எங்கன்னா போயிட்டு இவன் போற இடத்துல தேடி வச்சுக்கிட்டாங்கன்னா, அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, இவனை இப்படி பயங்கரமா போட்டு வாட்டுறார். இவனுடைய இருதயம் உறுதியா மாறணும். இப்ப எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு, நைட்ல இருந்து காலையில் வரைக்கும் போராடுறானே, இவ்வளோ போராடி கஷ்டப்பட்டு வாங்கினே, எதுக்காக? நான் என் வீட்டில் இந்த மாதிரிலாம் அனுமதிச்சதால தான். நம்முடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்காம, ஆண்டவர் முன்னால நின்றுந்தா கூட கிடைக்காம போறது எதுக்குன்னா, சில காரியங்களை நம்ம கஞ்சாடையா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு ஓடி இருப்போம். நிறைய விஷயத்துல கஞ்சாடையா விட்டு வேடிக்கை பார்த்ததான காரியத்தின் நிமித்தம் தான் இவ்வளோ போராட்டம். இப்போ அவன் முடிவு பண்ணியிருப்பான் இல்லையா, உன் பேர் என்னடா, காலை வாடுறவன், குதிங்காலை பிடிக்கிறவன், அவ்வளோதான், உன்னை இஸ்ரவேல்னு நான் மாத்துறேன், இஸ்ரவேல்னு மாத்துறேன். தேவனோடு போராடணும். அப்போ தேவனோடு எதுக்கு போராடினாம? நம்ம எல்லாம் சொல்கிறோம் ஆசீர்வாதத்துக்குன்னு, ஆனால் அவன் பழைய நிலவரத்தை மாறுறதுக்கு தான் போராடி கிடந்தான். நான் செய்தது தப்பு தான். தொடச்சந்த திரும்பும் போது என்ன சொன்னான், என் கால் உடைஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன், நான் செய்தது தப்பு தான், என்னை நீ ஆசீர்வதித்து தான் ஆகணும், இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டேன். அதுதாங்க அதோடைய அர்த்தம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன், நான் அதை பண்ணது தப்பு தான், எனக்கு நீ ஆசீர்வதி, நான் அப்பதான் உன்னை விடுவேன். பிரியமானவர்களே, எவ்வளவோ சத்தியங்கள் நம்மளுக்கு வேதத்துல மறைஞ்சியே இருக்கு. ஆகவே இவ்வளோ போராட்டம் போராடி அவன் ஆண்டவர் சமூகத்திலிருந்து வாங்க வேண்டியது காரணம் என்ன? வீட்டில் இருக்கிறதும் அனுமதிச்சு விட்டுட்டான். ரொம்ப வருஷமா அவங்க வெளியே வந்து ரொம்ப வருஷமா அது உள்ளே இருந்துச்சு, அதெல்லாம் அனுமதிச்சுட்டானவன். சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆண்டவர் சவுல அனுப்புனார், அமேலேக்கெல்லாம் கொண்டு போட்டு வடானு. ஆனா அவன் என்ன பண்ணான், ஆகாக்க மாத்திரம் இல்லைங்க, ஒரு ராஜாவை வந்து அவன் வெட்டாம விட்டான்னு வச்சுங்க. ராஜாவை மட்டமா வெட்டாம விட்டான். ராஜாவுடைய மனைவிங்க பிள்ளைங்க அத்தனை பேரும் வந்தாங்க. அப்புறம் எப்படி அமேலிக்க அந்த சவுல் அந்த கில்போவா மலை மேல சாகும் போது ஒரு வாலிபன் வந்தான் அப்படி சொல்லி இருக்குதே, அந்த ஆகாக்கு ராஜாவை தான் சாமுவேல் கொண்டுட்டானே. அப்புறம் எப்படி ஒரு அமேலிக்கன் வாலிபன் ஒருத்தாங்க வரான், யாரா நீ? நான் அமேலிக்கன் பிள்ளையாண்டான்றான். அப்படிமா 2 சாமுவேல் 1:8. அப்பொழுது அவர், நீ யார் என்று என்னை கேட்டார், நான் அமலேக்கியன் என்று சொன்னேன். இல்ல ஒரு வாலிபன் வந்தான் அப்படி சொல்லிட்டு, அவர் அங்க அவசரப்பட்டிருக்கும் போது ஒரு வாலிபன் அந்த பக்கம் தற்செயலா வந்தான். அவன் தற்செயலா, அந்த வாலிபன் நான் தற்செயலாய் கில்போவா. அந்த வாலிபன் எங்க வராரு இவரு? கில்போவா மலைக்கு. கில்போவா மலையில என்ன நடந்துருக்குது? சண்டை நடந்துருக்குது, மும்முரமா சண்டை நடந்து இவர் வேடிக்கை பார்க்க வர்றாரா? எவனா வில்லேஜ் என்ன பண்றது, அங்க விடுவானுங்களா எங்கன்னா? இவர் வேடிக்கை பார்க்க வந்தான். இல்ல சவுளை கொல்றதுக்குனே தான் வந்தான். எங்க குடும்பத்தையே காலி பண்ணியாடா வரேன் அப்படித்தான் வந்தான். அதுவும் எங்க வரான் பாருங்க, சவுல் அவஸ்தப்பட்டு இருக்கிற இடத்துல வரான், உயிருக்கு போராடிட்டு இருக்கிற இடத்துல வரான். இப்ப இவனுக்கு அது தெரியாது, வாடா எனக்கு ஒண்ணு போடுறான்னு அவங்ககிட்ட சொல்றான். அப்போ ஆகாக்கு சேர்த்துக்கு அப்புறமா இந்த வாலிபன் இப்ப சவுல் தானே சொல்றான், அமெரிக்கர் எல்லாரையும் காலி பண்ணிட்டோம், அமெரிக்கர் எல்லாரையும் காலி பண்ணிட்டோம் அப்படின்னும் போது, இப்போ திடீர்னு தாவீது ஒரு இடத்துக்கு சண்டைக்கு போறான். சண்டைக்கு போற நேரத்துல அமலேக்கியரை கொஞ்சம் பேர் வருவாங்க. வரும்போது அப்புறமா என்ன செய்யறாங்க தெரியுமா? இவன் சொல்றான், போயிடுங்க நீங்க அப்படி சொல்றான், நீங்க வேணாம் நீங்க போகணும். அந்த அமலேக்கியர் தாவீதுடைய ஊர்ல போய் கில்கால் போயிட்டு விழுந்து எல்லாத்தையும் காலி பண்ணி பொண்டாட்டி பிள்ளைங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. இவர் வந்து ஜீவன் போற வரைக்கும் அழுவார் பாருங்க. அப்போ அமலேக்கியர் வந்து இன்னும் ஜேஜேன்னு இருக்கிறாங்கள, வந்து யுத்தம் பண்ணி ஒரு தேசத்தை காலி பண்ணி எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சிட்டு போற அளவுக்கு எங்க இருந்து வந்தாங்க? அந்த அமலேக்கியர் எங்க இருந்து வந்தாங்க? சவுல் தான் எல்லாரையும் கொண்டு போட்டான். இப்ப சவுல் கொஞ்சம் தான் இருக்கிறான், இப்ப இவனும் இங்க போராடிட்டு கிடக்குறான். அதுக்குள்ளேயே பிறந்து கடகடன்னு வளர்ந்துட்டாங்க. எங்க இருந்து வந்தாங்க? இந்த ஒரு ராஜாவை தூக்கிட்டு வந்தான் பாருங்க சவுல். அவனுடைய ஹிஸ்டரி எடுத்து பார்த்தோம்னா அவனுக்கு நிறைய பொண்டாட்டிங்க, அவனுக்கு பிறந்த பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து குடும்பத்தோட தீன்னு வந்துட்டாரு. ஒரு ராஜானா சும்மாவா? சாலமோனே 1000 பொண்டாட்டி வச்சிருந்தானுங்களே. அப்ப அமெரிக்காரங்களாம் எவ்வளவு இப்ப பொண்டாட்டி வச்சிருப்பானுங்க. இப்ப பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாமே கொண்டு போட்டு வந்தா இவரு ராஜாவுக்கு இறக்கம் பாராட்டினாக்கா அவன் பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கும் தானே இறக்கம் பாராட்டணும். எல்லாத்தையும் யூதா தேசத்துல வச்சுக்கிட்டாரு அவர்.
எத்தனையோ காரியங்கள் நமக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அமலேக்கன் வந்துட்டே இருந்தான். அமலேக்கங்கிட்ட தாவீதும் சண்டை போட்டுட்டே தான் இருந்தான். இவங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க? அப்ப இவன் என்னதான் பண்ணான்? கர்த்தர் சொல்றதான வார்த்தையின்படி நம்ம செய்யல அப்படி சொன்னாக்கா அதனாலேயே நாம் மறிப்போம். அதனாலேயே இப்போ தேவனுடைய கட்டளையின்படி இவங்க செய்யாம விட்டுட்டாங்க. தேவனுடைய கட்டளையின்படி இவங்க செய்யறாங்க. கஞ்சாடையா நம்ம விட்டுறக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கஞ்சாடையா நம்ம விட்டோம் அப்படின்னா அதுக்கிட்டே தான் நம்மளுக்கு டேஞ்சர் உண்டாகும். அது மூலியமா தான் நம்மளுக்கு பெரிய டேஞ்சர் வரும். இவங்க பாருங்க, யாக்கோபு கஞ்சாடையா விட்டதால தான் அவன் அழுவுறான். தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததி அவனுக்கு கிடைக்க மாட்டேங்குது. காலையில வெறிக்கும் போராடி கஷ்டப்பட்டு தான் என்ன செய்தான்? அந்த ஆசீர்வாதத்தை பிடுங்கணும். கஷ்டப்பட்டு தான் ஆசீர்வாதத்தை பிடுங்கணும். அப்படி நம்ம போகக்கூடாது ஆண்டவர் சமூகத்துல. எதனா ஒரு ஜபத்துக்கு உனக்கு ரொம்ப வருஷமா மாச கணக்குல போராடிட்டு கிடக்குதுன்னா என்ன நடக்குது நம்ம வீட்டுலன்னு யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு விரோதமா இந்த அஸ்தரோத்தி எதனா உள்ள வந்திருக்கா? என்ன காரியத்தை நம்ம கஞ்சாடையா விட்டு வச்சிருக்கிறோம்? எதை கண்டிக்க மாட்டோம்? இவர் தானே புருஷன், மனைவிங்களை கண்டிச்சிருக்கலாமே. இப்படி செய்திருக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. இதை கொண்டு வந்துட்டியே, என் தெய்வம் எப்படிப்பட்ட தெய்வம்னு உனக்கு தெரியுமா? அப்ப இவன் தெய்வத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணுமே. அதையும் சொல்லி கொடுக்கலையே. சொல்லி கொடுக்காம விட்டுட்டானே. அவங்களுக்கு ஒரு வஸ்திரத்தை வேற போட்டு உட்காந்துக்கிறாங்க சாமியார் மாதிரி, கலரா. அதையும் பார்த்துட்டு கம்மனு வாங்குறாங்க. அதையாவது கிட்டே இதுனா பைத்தியக்கார மாதிரி அந்த தெய்வத்துக்கு எந்த மாதிரி வஸ்திரம் போட்டு வச்சிருக்கீங்களா? இருந்தது இப்படி இவெல்லாம் பண்ணலாமா? அதையும் கேட்டானா, சரி தெய்வம் தான் வச்சுங்க, அதுக்கேற்ற மாதிரி நீயே மாறிக்குவியா அப்படி கேட்டானா அதுவும் கேட்கலையே. யோசித்து பாருங்க. சில காரியங்கள் தான் நம்மளை பெரிய ஆபத்துல கொண்டு போய் முடியும். சின்ன விஷயம்தான் பயங்கரமான பிரச்சனை நம்மளுக்கு கொண்டு வந்து வச்சிடும். ஆகவே இந்த காரியங்கள்லாம் இவங்க வாழ்க்கையில இந்த தெய்வங்கள் கொண்டு வந்ததான பிரச்சனை அவங்களுக்கே தெரியாம இதனால தான் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அதனால தான் சொன்ன பத்திகளை போன வாரம் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சீரழிஞ்சு போனது இந்த 2 தெய்வங்களால தான், வேற யாராலையும் கிடையாது. இந்த 2 தெய்வங்களால தான் அவங்க பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. நியாயாதிபதிகளுடைய புஸ்தகம் 10வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோனின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். எப்படி பார்த்தீங்களா? இப்பதான் ஆண்டவர் அவங்கள வித்து போட்டு சரி ஒரு ரட்சகனை ஏற்படுத்தி அவன் காப்பாத்தி கொண்டு வந்துட்டான். இப்போ அவன் செத்து போயிட்டான். அவன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்தாங்க, அவன் செத்து போயிட்டான். இப்போ சொல்றதுக்கு ஆள் இல்லை. பார்த்தீங்களா? கண்டிக்க ஆள் இல்லை. பிரியமானவர்களே, எந்த இடத்துல கண்டிக்க ஆள் இல்லாம போகுதோ, உபதேசம் பண்ண ஆள் இல்லாம போகுதோ, சத்தியத்தை சத்தியமா சொல்ல ஆள் இல்லாம போகுதோ, அங்கதான் ஜனங்க சீர்கெட்டு போகும். தரிசனம் இல்லாத இடத்துல சபை சீர்கெட்டு போவோம். அப்படின்னா தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல அப்படி இல்லைங்க. அது தரிசனம் அப்படி சொன்னாக்கா கடிந்து கொள்ளுதல். எனக்கு இந்த பாதை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், இந்த பாதையை விட்டு விலகுறாங்க அப்படி ஒரு ஆளுனாக்கா நான் கடிந்து கொண்டுதான் ஆகணும். அதுதான் தரிசனம். இந்த தரிசனம் இல்லாத ஒரு ஊழியக்காரன் தானே சபை எப்படி போனாலும் கண்டுக்க மாட்டான். ஏசாயாவுடைய புஸ்தகம் 30வது அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. உங்களுக்கு உபத்திரத்தின் தண்ணீரும் உபத்திரத்தின் அப்பத்தையும் கொடுத்தாலும் உங்கள் போதகருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படாது. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் கரெக்டா வசனம் 30:20. ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். நல்லா கவனிங்க. தரிசனம் யாருக்கு இருக்குதோ அவங்களால மட்டும்தான் நீ வலதுபுறம் சாயிற, நீ இடதுபுறம் சாயிற, இப்படி போகக்கூடாது, இப்படி ஜீவிக்க கூடாது, ஒழுங்கா ஜீவி சொல்லி கொடுக்க முடியும். அப்படி இல்லைன்னாக்கா நீங்க எப்படி ஒன்னா ஜீவிச்சிங்கப்பா, நாட்டுக்கு அவன் கூட்டத்துக்கு வந்தா போதும், எனக்கு காணிக்க தசமாவும் கொடுத்தா போதும், நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு விடும். அப்படிப்பட்டவங்க யாரு? தரிசனம் இழந்து போனவங்க இந்த பூமிக்குரிய காரியத்துக்காக வேலை பண்ணுவாங்க. யாரு தரிசனம் இருக்குதோ அவங்க உங்களுக்கு என்னதான் கொடுப்பாங்களா? புதுசா சுட்ட ரொட்டி கொடுக்க மாட்டாங்க. தீஞ்சு போன ரொட்டி தான் கொடுப்பாங்க. அதான் இடுக்கத்தின் அப்பம், இடுக்கத்தின் தண்ணீர். நல்லாவே இருக்காது, அந்த தண்ணி டேஸ்டா இருக்காது.
அப்போ சில நேரங்களில் நான் பேசுகிற மெசேஜ் உங்களுக்கு ஒரு மாதிரி கசப்பாக இருக்கு பார்த்தீங்களா, சே இப்படியெல்லாம் பேசுகிற கர்மம், ஒரு ஆசீர்வாதமாக சொல்லிட்டு போகலாம் இல்லையா, அப்படி மனசில் வருது பார்த்தீங்களா. ஏன் இந்த ரெண்டையும் கொடுத்தா தான் நீ வலது புறமும் இடது புறமும் சாய மாட்டியான். பின்னால் உங்களுக்கு சத்தம் கேட்டுனே இருக்குமா, ஏய் எங்கே போகிற, ஏய் என்ன சாயிற, ஏய் எங்கே நிற்கிற, என்ன தான் பண்ணுற, கேட்டுகிட்டே இருக்கமா. அந்த சத்தம் கேட்டுனே இருக்கமா. அந்த சத்தம் கேட்கும் போது தான் இல்லை நான் செடி ஆகிட்டேன்னு செடியாக போவீங்க. இல்லைன்னு வச்சுங்க சாய்ந்து போகிற மாதிரி சாஞ்சிட்டு போக வேண்டியதுதான். கோணையாக போவோம் ஜீவியம். எங்கே போய் சேருவீங்க பரலோகத்தில்? தரிசனம் இல்லாதன்னா சீர்கெட்டு போய்டும். தரிசனம் இல்லாமல் போச்சுன்னா சீர்கெட்டு போய்டும். அப்போ ஒரு ஆள் தரிசனத்தோடு இருந்து தான் உங்களை நடத்தணும். அப்படி நடத்தலை அப்படி சொன்னாக்கா மறுபடியும் இப்போ ஒரு ஊழியக்காரர் வந்தார், நல்லா வைராக்கியமாக இருந்தார்ப்பா, எங்களெல்லாம் அப்படி நடத்தினார் இப்படி நடத்தினார், நாங்கள்லாம் கொஞ்சம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் எழும்பணும், கட்டி எழும்பணும். அப்புறம் அப்படியே நீங்கள் எழும்பி போக வேண்டியதானே, அப்புறம் ஏங்க நீங்கள் செத்தவங்க மாதிரியா நீங்கள்? அது அவங்க என்ன பண்ணாங்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை, அவங்க அப்படியே போய்விட்டாங்க. அது எங்களுக்கு எழுப்புதல் போச்சு, அபிஷேகம் போச்சு, வல்லமை போச்சு, அது போச்சு இது போச்சு. எத்தனை வருஷங்க அது இருக்கும்? ஒரு 14-20 வருஷம் கொண்டு இருக்கும். அவரை யார் தான் உங்களை செத்தவங்களை எழுப்புற மாதிரி தான் உங்களை எழுப்பணும், வேற வழி இல்லை. யாரு செத்து பண்ணாலும் நீங்க சாகக்கூடாது, அதை முதல் புரிஞ்சுங்க. யாரு செத்தாலும் நீ சாகக்கூடாது. ஊழியக்காரன் செத்து போயிருந்தா கூட நீ உயிரோட தான் இருக்கணும். உன் ஜீவன் அவங்கள பற்றி பிடிக்கணும். பவுலும் சீலாவும் பயங்கரமான வாலிபர்கள், அவங்க எழுப்புதல் இருந்தாங்க. தடமட கை தட்டி எல்லாத்தையும் உடச்சு போட்டு எழுப்பிட்டாங்க. பேதுரு வயசான மனுஷன், நாளைக்கு தான் கொல்ல போறாங்க, அவரை படுத்துக்கிட்டாரு கம்மு, வாங்கடா செத்தா சாவரன். ஆனா விசுவாசிங்க விட்டாங்களா? விடுறா, உட்கார் எல்லாம் உட்காரு, ஆண்டவரே பேதுருவை எடு, சங்கிலிய உடனே, சிறைச்சாலையை தர, வெளியே கொண்டு வான்னு கத்தினுக்குறாங்க. ஊக்கமான ஜபம். அவங்க பண்ற ஜபம் என்ன நடந்துச்சு தெரியுமா? சிறைச்சாலையை போட்டு ஆட்டுது. இப்போ ஒரு தேவதூதன் உட்காந்துட்டாராங்க. எல்லாம் சங்கிலியை கைட்டி போட்டார். விழாவில் தட்டுறாரு. இங்கெல்லாம் தட்டுனா எழும்ப மாட்டாங்க சீக்கிரமா. ஹலோ பத்தன் இருப்பாங்க பார்த்தீங்களா, இங்க குத்துங்க அப்படி எழுமோம். ஆண்டவர் பார்த்தார், இவன் சீக்கிரமா எழும்ப மாட்டான் அப்படின்னு தான் விழாவில் குத்தினார். எழும்பி பார்க்கறாரு, வாடா எழும்பி போ, அறை எடுத்து கட்டிக்கொள். ஏன் அறையை கட்டிக்கொள் அப்படி சொன்னாரு? ஏன்னா யூதர்கள் என்ன தெரியும் பண்ணுவாங்க, தூக்குற நேரத்தில் ட்ரெஸ் எல்லாம் கைட்டு போட்டு மடிச்சு தலைமையில வச்சுன்னு படுத்துக்குவாங்க, தலைக்காணி மாதிரி. ட்ரெஸ் போட மாட்டான். இந்த பழக்கம் பேதருக்கு இருந்ததுனால தான் வெக்கம்னா என்னன்னு தெரியாம படகு ஓட்டின்னு போனா பார்த்தீங்களா, மீன் பிடிக்கும் போது. அப்ப பாருங்க, அவன் நிர்வாணியா இருந்தானா அது உள்ள. ஏன் ஆண்டவர் ஆனோனையும் வேற ட்ரெஸ் தப்புக்குன்னு வந்துட்டான் தனி உள்ள. அப்ப இவருக்கு இப்படிதான் இருந்திருக்காரு காலம் உள்ள. இப்ப தேவ சொன்னா அசிங்கமா இருக்குது, அறை எடுத்து போடு, வஸ்திரத்தை எடுத்து கட்டிக்கிட்டார். 1ஆம் காவல் 2ஆம் காவல் 3ஆம் காவல் வரைக்கும் வருது. இவருக்கு சொப்பனம் பார்க்குற மாதிரி தான், உண்மையாவே நடக்குது, தரிசனம் பார்க்கறது போல இருக்குதான். அப்ப வெளியே கிள்ளி பார்த்துருப்பாரு, இல்ல உண்மைதான். இப்ப எங்க வர்றாரு, நேரா அந்த ஜபம் பண்றாங்களே அங்க வந்தார். மார்க் வீட்டுக்கு வந்தார். கதவு தட்டுறார். இப்ப ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது சின்ன பசங்க பிள்ளைங்க இருக்கும் இல்லையா, சின்ன பிள்ளைங்க அதுங்கன்னா ஜபமா பண்ணும், இப்படியே பார்த்துட்டு இருக்கும் தானே எங்கன்னா. இப்ப கதவு தட்டினோடனே அவங்களுக்கு தான் சத்தம் கேட்டுச்சு, ஜபம் பண்ணுங்களுக்கு கேட்கல. உடனே ஒரு குட்டி பிள்ளை எழுந்து குழுக்குன்னு ஓடிச்சு, குரோதை அப்படி சொல்லிட்டு ஓடி போய், யாருங்க அப்படி கேட்டுருக்கோம்ல, கதவு திறக்கல. யாருங்க? நான் பேதுரு வந்திருக்கிறேன். உடனே குடுக்குன்னு ஓடி இருந்துச்சு, கதவு திறக்கல. பேதுரு வந்திருக்கான் சார், பேதட்டுக்கிறாய். அவர் எங்க வந்திருக்கு போறாரு? அவர் தூதனா இருக்கணும், அவர் ஆவியா இருக்கணும். இல்ல அவர் தான் அவனு சாதிச்சாலும் திறந்தோனி, சத்தம் போடாதீங்க, நான் வெளியே வந்துட்டேன், சத்தம் போடாதீங்க அப்படி சொல்லி அவன் பையமர்த்தி நடந்த காரியத்தை சொல்றான். இவங்க ஜபம் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சு பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ஜபம் பண்றாங்க, எங்கேயோ கிரிகை நடக்குது. நான் இதை ஏன் சொல்றேன்னாக்கா, ஒரு ஊழியக்காரன் தட்டாப்பட்டான்னு வருவான், தண்டாக்கு நாச்சு உங்களை ஃபயர் பண்ணிடுவான். இன்னொரு ஊழியக்காரங்க வருவாங்க, அவங்களுக்கு நீங்க தானே பண்ணணும், நீங்க தான் எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணி எழுப்பி கொள்ளணும். அவர் படுத்துக்குவார் கம்முன்னு, முடியல. நீ என்ன பண்ண, அவரை முடியலனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே எழுப்பு, ஒட்ட இடி புழுங்கு நட்டு அப்படின்னா எழுப்பிடுவார். அவர் மேல வந்துடுவார். இப்போ யார்கிட்ட இருக்குது? உங்க கிட்ட தான் இருக்குது. அங்க விசுவாசிகள் கூடி ஜெபம் பண்ணாங்க, ஊழியக்காரன் வெளியே வந்துட்டார். கட்டப்பட்ட நிலவரத்தில் இருந்தாலும் சரி, ஒண்ணுமே முடியாத நிலவரத்தில் இருந்தாலும் சரி, ஊழியக்காரங்களுக்காக நீங்க ஜெபிக்கணும்.
ஒரு சிலர் வைராக்கியமா இருக்கிறவங்க நீங்க ஜபிக்க தேவையில்ல, அவங்களே அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க. நீங்க புரிஞ்சு வச்சுங்க. அதை கண்களை மூடுவோமா?